ஊசியினுடைய அந்த ஓட்டை வழியாக நூலை செலுத்தினால் அது ஆடையின் கிழிசலை தைக்கும். நம் காதுகளில் இருக்கிற இந்த ஓட்டைகளின் வழியாக நூல் வழி செய்திகளை செலுத்தினால் அது நம் மனதின் கிழிசலை தைக்கும். அப்படி கிழிசலை சரி செய்கிற நூல்களை கொண்டாடுகிற பெரம்பலூர் புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தினருக்கும், நகைச்சுவை மருந்தை இன்றைக்கு தமிழகம் தாண்டி உலகளாவிய எல்லா இடங்களிலும் விதைத்து எல்லோருக்கும் ஒரு நல்ல உதாரணமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும், சிறு வயதில் பேச்சு போட்டிகளில் பேசுகின்ற காலங்களில் எல்லாம் ஒருவர் கவிதையை இவர் யாரென்று தெரியாமலேயே பயன்படுத்தி பரிசு வாங்கினேன், அந்த கவிதைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராய் இன்றைக்கு முன்னால் வீற்றிருக்கிற மரியாதைக்குரிய கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களுக்கும், என் இனிய பொதுமக்களே உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நீலகண்டன் ஐயாவுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பேசுற எல்லா பொய்களையும் உண்மை மாதிரியே பேசிட்டு கடைசி வரைக்கும் போய் உட்கார்ந்துருவார். இப்ப ஐயாவுக்கு இன்னைக்கு திருமண நாள். இந்த திருமண நாளுக்கு முதலா கேக் வெட்டினாங்க. அப்ப அங்க இருந்து நீலகண்டன் சார், சாத்தம்மை அந்த போட்டோ எடுங்க, முடிச்சோன்னு அதை நம்ம பேஸ்புக்ல போடணும், ஐயாவுடைய திருமண நாள் அன்று மேடையில் நாங்கள் திருமண நாளை கொண்டாடினோம்னு பேஸ்புக்ல போய் அதை பகிர்ந்து கொள்கிற நீலகண்டன் ஐயா அவர்கள் தான் சமூக ஊடகங்கள் தடைகள்னு பேசுறார். இன்னைக்கு என் கல்யாணத்தை போட விட்டுறாதீங்க பாருங்க, எப்படி ஒரு கோபம். நல்ல மனுஷன், அதெல்லாம் எப்படி யோசிச்சு ஒரு 4 பேருக்கு தெரியட்டுமேங்கிறதுக்காக செய்யறாரு. அதுக்கு ஒரு தடக்கல்லாம் இருக்கீங்க நீங்க. போய் படிக்கலன்னு கூட்டுக்குவோம் பேசுறதுக்கு. ஐயா உங்களுடைய பேசுங்க உங்களுடைய திருமணம் அன்றைக்கு நடந்த போது ஊரே வந்து உங்களை வாழ்த்தினார்கள். இணையராக நீங்கள் இருக்கிற போது இன்றைக்கு அம்மா வீட்டில் இருந்தாலும் இந்த பெரம்பலூரில் இருக்கிற அத்தனை மக்களும் இங்கே உங்களை வாழ்த்துகிறதை ஒரு நொடியில் அங்கே மதுரையில் இருந்து அம்மா பார்க்கிறார்கள் என்றால் அது இந்த சமூக ஊடகம் கொடுத்தது. மறந்துட்டு பேசக்கூடாது. அப்புறம் பரலோகத்துக்கு அனுப்புகிற வேலையை செல்போன் செய்தான். பரலோகத்துக்கு செல்போன் அனுப்பலையா எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த உலகமே வியந்து பார்த்த இந்தியா சந்திராயனுக்கு நம்மை கூட்டி சென்றது என்றால் அது இந்த சமூக ஊடகங்கள். நீங்க பாரதிய செல்லம்மாவை ரொம்ப அழகா அவர் கையாண்டார். ஏன்னா தமிழ் பேராசிரியர்ல காசியில் இருக்கிற செல்லம்மாவுக்கு காதலியேன்னு பேர். அதே பாரதியார் தான் சொன்னார், காசியிலே பேசும் புலவன் உரை கேட்க காஞ்சியிலே ஒரு கருவி செய்ய வேண்டும். அதே பாரதி தானே சொன்னார். பாரதி ஆசைப்பட்டது இன்றைக்கு நனவாகி இருக்கிறது. அதே மாதிரி சுனாமிக்கு எல்லாரும் செல்போன் எடுக்க ஓடினாங்களா? ஆமா, சுனாமிக்கு செல்போன் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுக்கு பல பேர் ஓடினாலும் கூட சுனாமி வரப்போகிறது என்கிற எச்சரிக்கையை சொன்னதே இந்த ஊடகம் தானே. அதன் மூலம் எத்தனை உயிர்கள் இந்த உலகத்திலே காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க நல்ல விஷயங்களை பார்த்து பழகணும். முன்னாடி எல்லாம் ஊருக்கு யாராவது வந்தா மறுபடியும் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கும். ஊருக்கு போய் சேர்ந்தாங்களா இல்ல மேல போய் சேர்ந்தாங்களான்னு தெரியாம இருந்த சூழல். ஆனால் இன்றைக்கு நினைத்த நொடியில ஏத்தி விட்டுட்டு போய் இறக்குற வரைக்கும் வீடியோ கால்ல பேசிக்கிட்டே பத்திரமா அனுப்பி வைக்கிற அளவிற்கு இன்றைக்கு ஊடகம் வளர்ந்திருக்கிறது. நீங்க நல்ல விஷயங்களை பாருங்க. ஒரு மனுஷன் போய் கடல் கிட்ட சொன்னானா, கடலே நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா உப்பா மட்டும் இருக்காதான் உன் பிரச்சனை. குயிலே நீ ரொம்ப அழகா பாடுற, ஆனா கருப்பா இருக்க, அதான் உன் பிரச்சனை. ரோஜா பூவே நீ நல்ல அழகா இருக்க, ஆனா நீ முள்ளா இருக்க, அதுதான் பிரச்சனைன்னு ஒவ்வொன்ன பார்த்து சொன்னப்ப அந்த மனுஷனை பார்த்து இந்த 3 சேர்ந்து சொல்லிச்சான், மனுஷனே நீ ரொம்ப அறிவா இருக்க, ஆனா எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிற பத்தியா, இதுதான் உன் பிரச்சனைன்னு அது 3 சேர்ந்து சொல்லிச்சான். அப்படி எல்லாவற்றிலும் நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, நாம் எதை தேடுகிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். அதுதான் சரியான வார்த்தை. வாழ்க்கையிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, நாம் எதை தேடுகிறோமோ அதுதான் வந்து சேரும். நீங்க கெட்ட விஷயங்கள், அவன் மொட்டை அடிச்சுக்கிறானா, அவன் மேல ஷேவ் பண்ணிக்கிறானா, அதுல என்ன சார் உங்களுக்கு கவலை? அவன் என்னத்தையோ பண்ணிக்கிறான். ஆனால் ஆயுதங்களால் ஆங்கிலேயர்கள் தாக்க வந்தார்கள். இன்றைக்கு அறிவை வைத்து எல்லா நாடுகளும் டாலர்களை மையமாக வைத்து செயல்படுகிற போது இந்தியா
ஸ்காலர்களை மையமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது இந்த ஊடகம் கொடுத்தது. ஸ்காலர்கள். நீங்க இன்னொன்னு, அவர் தமிழாசிரியர்ங்கிறத பேசுறதுல எல்லாத்தையும் நிரூபிச்சார். கூன் பாண்டியன், நின்ற சீர் நெடுமாறன்னு நடுவர் ஐயாவை, ஐயா நீங்கள் ஞான சம்பந்தனாக நின்ற சீர் நெடுமாறனாக, அதெல்லாம் இங்க இருக்க புள்ளிங்கோவுக்கு புரியாது. என்ன தெரியுமா சொல்லணும்? நயன்தாராவோட அப்பா. அது பாருங்க, புள்ளிங்கோவாது. புள்ளிங்கோதான் இப்ப முக்கியமா. நின்ற சீர் நெடுமாறன்னு ஞான சம்பந்தன் ஐயாவை சொன்னா இன்னைக்கு தெரியல, நயன்தாராவோட அப்பான்னு சொன்னா எல்லாருக்கும் அவை தெரிகிறது என்றால் நீங்க எப்படி தெரிஞ்சா என்ன தெரியுறோமா இல்லையா? நீங்க இல்ல நயன்தாராவுக்கே தெரியுமா நம்ம தெரியல. ஒரு காலத்துல எனக்கு திறமை இருக்கிறது, அந்த திறமையை வச்சுக்கிட்டு நான் சென்னைக்கு போய் வாசல் தோறும் எனக்கு திறமை இருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எத்தனை பேர் இந்த உலகத்தில் வாய்ப்புக்காக ஏங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? அவங்க அந்த திறமையை நிரூபிச்சு அதன் மூலமாக பெரிய ஆளா வர்றதுக்குள்ள அவங்க ஆயுசே முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்றைக்கு 10 வயது குழந்தைக்கு திறமை இருந்தால் யூடியூப் என்ற ஒரே ஒரு ஆயுதத்தின் மூலமாக உலகம் முழுவதும் அவர்களுடைய திறமையை கொண்டாடுவதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறதா இல்லையா? அப்புறம் சொன்னாரு, சீரியல், போன் எல்லாத்தையும் விட்டுட்டு 5 மணி நேரமாக காத்திருக்கிற தமிழ் சொந்தங்கள். ஆமா, ஆனால் இன்றைக்கு இவ்வளவு அருமையாக நடக்கிற இந்த பட்டிமன்றத்தை நாளைக்கு மறுபடியும் தேடி போய் யூடியூப் வழியாக பார்க்கிறவர்களும் இவர்கள் தான். நீங்க எல்லாத்தையும் நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சீங்க. சமூக ஊடகங்கள் என்ன நல்லது செய்துன்னு கேட்கறதுக்கு நான் சொல்றேன், இன்றைக்கும் நிறைய எங்களை போன்ற வளர்ந்து வருகிற பேச்சாளர்கள் கேட்பதற்கு முன்னாடி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேசுகிற மேடைக்கு கீழே அமர்ந்து கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு? இயல் என்கிற யூடியூப் சேனலை திறந்தால் ஐயா அவர்கள் பேசுகிற செய்திகள் அத்தனையும் வந்து கொட்டுகிறதே, அதை பார்த்து அறிவை எங்களால் விரிவு செய்ய முடிகிறது என்றால் அது படிக்கல் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்க விலங்கு, பசுவா இருக்கட்டும் குதிரையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் 4 கால். அதுவே வண்டுகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 கால்ல நடக்கும். அதுவே 8 கால் பூச்சின்னா 8 கால்ல நடக்கும். ஆனா மனுஷனுக்கு 2 கால் தான். மனுஷனுக்கு 2 கால் இருந்ததை பெருசா பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சமூகத்தில் ஒரே ஒரு போன் கால் மூலமாக இன்றைக்கு உலகத்தையே இணைக்கிற அளவிற்கு மனிதன் சாத்தியப்படுத்தி இருக்கிறானா இல்லையா? நீங்க திறமை இருந்தால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு காசு இல்ல சார், எனக்கு பணம் கட்டி படிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல வேண்டாம். யூடியூபை திறந்து டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்னு போட்டா அப்படி படித்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான அரசு அதிகாரிகள் உருவாகி இருக்கிறார்கள் இந்த ஊடகங்களின் மூலமாக. நீங்க ஒத்துக்கணும். ஐயா அவர்கள் என்னுடைய அணியில இருக்கிற செல்லக்கண்ணன் ஐயா அவர்கள் உதவி செய்கிறார்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊடகங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஐயா இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா, எனக்கே வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போன காலம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எனக்கு வசதி இல்லை, ஆனாலும் எனக்கு தெரிந்த நல்ல மனிதர்களுக்கு நான் ஷேர் செய்கிறேன் என்று ஷேர் செய்தே இன்றைக்கு எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அது படிக்கலாக நாங்கள் பார்க்கிறோம். 2 விஷயம் சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். உங்க அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த 10 தடவை கேட்டீங்கன்னு வைங்களேன், 10வது தடவை சும்மா நெய்ங்க அதம்பா அம்மா. அதே அப்பா கிட்ட கேட்டா ஒரு 2 தடவை சொல்லிட்டு உடனே சொல்லிடுவார். ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா உனக்கு வேற வேலையே இல்லையாடாம்பா. ஆனால் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லிக் கொடுப்பது இன்றைக்கு கூகுளாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல நாம் எல்லாம் நமக்கு முந்தைய தலைமுறை எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது சரின்னு மக்கப் பண்ணி மனப்பாடம் செய்து கொண்டு மனப்பாடம் செய்கிற தலைமுறை வளர்ந்தது. இன்றைக்கு ஊடகங்களில் எது சரி எது தவறு என்பதை தேடி அதற்கான அறிவு விடையை கண்டுபிடித்த பிறகுதான் இன்றைக்கு இளைய சமூகம் முன்னேறி செல்கிறது என்றால், சமூக ஊடகங்கள் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களை நமக்கு கொட்டி கொடுக்கிறது. அப்படி கொடுப்பதால் தான்
தான் இன்றைக்கு உலகம் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அதனால் இனிமேல் சமூக ஊடகங்களை உங்களுடைய ஜன்னல், வீட்டில் இருக்கிற ஜன்னல் என்ன செய்யும்? எதற்காக ஜன்னலை வைக்கிறோம் என்றால் காற்று உள்ளே வரட்டும் என்று ஜன்னலை வைக்கிறோம். ஒருவேளை துர்நாற்றம் வந்தால் அந்த ஜன்னலையே இடித்து விடுவது இல்லை. அதே போல சமூக ஊடகங்களில் வருகிற குப்பைகளும் துர்நாற்றம் போல எப்போதாவது வரும். அப்போது வருகிற போது அதை மூடிவிட்டு நல்ல காற்று வருகிற போது ஜன்னலை திறப்பதை போல நல்ல செய்திகளை தேடுவதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தினால் இந்த உலகம் உய்வு பெறும். அதற்கு சான்றாக எல்லா மொழிகளும் வாழட்டும், ஆனால் தமிழ் மொழி மட்டும் எப்போதும் ஆளட்டும் என்ற இந்த வார்த்தையை சொன்னவர் இந்த மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிற கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள். அந்த கவிதையை அவர் இன்றைக்கு இருக்கிற மேடையில் சொல்ல வேண்டும் என்று கூகுளை தட்டிய போது உடனடியாக இந்த கவிதை வந்து நிற்கிறது என்றால் அறிவை இன்றைக்கு உள்ளங்கையிலே இந்த ஊடகங்கள் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுவான்? சொல்ல மாட்டான். ஆனா எத்தனை முறை கேட்டாலும் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நமக்கு அந்த எந்திரம் இருக்கிறது, கருவி இருக்கிறது. இன்னும் கூட சொல்றதா இருந்தால் ஒருபடி நேரம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ ஒன்று வந்திருக்கு, ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. என் நண்பர், இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொன்னாருங்க, இனிமே என்னை யூடியூப் ஆரம்பிக்க சொன்னவரே அவர் தான். ஒரு நாள் சொல்கிறாரு, நான் போன வாரம் பார்த்தப்ப, இன்னும் எதுக்குங்க யூடியூப்பெல்லாம், இல்லை உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் வந்துருங்க, அது பேசிக்கிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஆச்சரியமா அதிர்ச்சி என்ன தெரியுமா? திருக்குறள் மாதிரியே ஒரு செய்தியை செஞ்சு அதுட்டு கொடுத்தோம்னா திருக்குறள் செஞ்சு கொடுக்குதுங்க. அது நல்லதா கெட்டதாங்கிறது அப்புறம் யோசிப்போம். இப்போ அடுத்த ஒரு விஞ்ஞானம் என்னங்கிறது நமக்கு தெரியல. அடிச்சு சொல்கிறாங்க இவங்க, தேவையான விஷயத்தை எடுத்துக்கங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னா, வேணான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், அதையும் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பாரதியினுடைய அந்த வார்த்தையை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம். அவர் இறந்து போனது 1921. அப்போ தொலைபேசிங்கிற ஒரு விஷயத்த, அலைபேசிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து சொல்கிறாரு. அப்போ தான் மார்கோனி ஒருவேளை வானொலி கண்டுபிடிச்சது இருக்கலாம். அதே போல் அந்த அலைபேசி தொலைபேசிக்கான விஷயம், அதுக்கு மேலே ஒரு படி போய் ஒரு கவிஞன் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? காசியில் பேசுகிறவர் ஹிந்தியில் பேசலாம், காஞ்சியில் கேட்குறவர் தமிழாக இருக்கலாம். அப்போ அந்த கருவி என்னவா இருக்கணுமா? டிரான்ஸ்லேட்டரும் சேர்ந்து இருக்கணுமா. அவர் அந்த பக்கம் ஹிந்தியில் பேசினா காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் கேட்பதற்குன்னா அது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி வரணுமா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றேம்மா. இப்போ லண்டன் போயிருந்தப்ப இந்த இமிக்ரேஷனில் உள்ளே போகிற சமயத்தில் மொழி தடுமாற்றம் எனக்கெல்லாம் இருக்கும். என்னென்னா, நான் ஒன்றும் ஆங்கிலம் படித்தவன் கிடையாது, சின்ன கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்தவன் தான். அவங்க பேசுகிற ஸ்டைலிஷ் ஆங்கிலம் இன்னும் கஷ்டம். இப்போ என்ன தெரியுங்களா, 10 நிமிஷத்தில் அந்த இமிக்ரேஷன் முடிச்சுள்ள போனேன். எப்படி தெரியுமா? போனோடனே அவருக்கு விச் லாங்குவேஜ்னார், நான் தமிழ் அப்படின்னேன். ஒன்றும் இல்லைங்க, அவர் செல்ஃபோன் எடுத்து இப்படி காமிச்சார், பேசுங்க அப்படின்னார். நான் உடனே நான் தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன், அவருக்கு அது இங்கிலீஷில் போகுதுங்க. அடுத்த கேள்வி, எவ்வளவு நாள் இங்கே தங்க போகிறீங்க என்கிட்ட காட்டுறாரு. எவ்வளவு நாள் இங்கே தங்க போகிறீங்க அதில் வருதுங்க. நான் 7 நாட்கள் அப்படிங்கிறேன். உடனே அவர் அந்த 7 நாட்கள் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் ஒன்றும் பேசிக்கல, நான் பேசுகிறத அது மொழி மாற்றம் செஞ்சு அவருக்கு கொடுக்குது, அவர் பேசுகிறத மொழி மாற்றம் செஞ்சு எனக்கு கொடுக்குது. நல்லபடியாக போயிட்டு வாங்க, ஹாய் அப்படின்ட்டு எனக்கு கை கொடுத்து அனுப்பிட்டார். இப்போ பாருங்க, இதைத்தான் பாரதி சொல்கிறான். எப்படி காசி நகர்ப்புலவர் பேசும் முறையை காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னு சொன்னால் எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு செல்லமாக எழுதுகிற கடிதத்தை சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும், அதுவும் வேணும் இதுவும் வேணும். இப்போ நிறைவாக நம்முடைய பேராசிரியர் வருகிறார். எது சமூக ஊடகங்கள் எப்படி தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து விளக்குவார். வாங்க. எதுக்கு பேராம்பல் நகரத்தில் வெள்ளமென குவிந்திருக்கிற
இந்த தமிழ் கூட்டத்திற்கு என் பணிவான வணக்கங்கள். அறிவு திருவிழாவை மாவட்டந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிற அரசுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தற்பெருமை பேசுகிறவர்களுக்கு மத்தியில் தமிழ் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என் வணக்கங்கள். நன்றி. சமூக ஊடகங்கள் என்று சமூக அக்கறையோடு மேடையிலே வாதிட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். ரொம்ப அழகா என்னுடைய சகோதரி சாத்தமை பல கேள்விகளை எல்லாம் கேட்டார். நடுவர் பெருந்தகை அவர்களும் மிக அழகாக இன்றைக்கு எப்படி சமூக ஊடகம் பயன்படுகிறது என்றெல்லாம் விளக்கினார். நாங்களும் ஒன்றும் மறுக்கல, அறிவெல்லாம் நிறையத்தான் வளர்ந்துருக்கு சமூக ஊடகத்தால. முன்னெல்லாம் இயற்கை பேரறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இயற்கை பேரறிவு, சரி, அத செயற்கை நுண்ணறிவா மாத்திட்டீங்க. சரி, சரியா? சரி, அது கூட போய் தொலையுது. இயற்கை சீரழிவு சீற்றம், அத பேரிடர் மேலாண்மைன்னு மாத்திட்டீங்க. இத்தனை சிறப்புகளும் இதெல்லாம் சமூக ஊடகம் அப்படித்தான் செய்யும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் வந்து அவங்களையும் ஈடுபடுத்திக்கும். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு உலகத்துல அறிவு நிறைய வளர்ந்துருக்குங்க, மறுக்கவே இல்லை. நிறைய அறிவு வளர்ந்துருக்கு. ஆனா பண்பாடு வளர்ந்துருக்கா? பண்பாடு வளர்ந்துருக்கா? பண்பாடு வளரவே இல்லை. அறிவு வளர்ந்த அளவுக்கு பண்பாடு வளரல. மனுஷனுடைய மனம் இருக்குதே, ஒரு நொடியில அதை அழிச்சிட்டோம்னா அந்த சமுதாயத்தையே அழிச்சிடலாம். ஒரு நாட்டை அழிக்கணும்னா அணுகுண்டு தேவையில்லைங்க. ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டை தீ வச்செல்லாம் கொளுத்த வேண்டாம். ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த மக்களுடைய மனசுல ஆபாசத்தை விதைச்சிட்டோம்னா போறோம், அந்த நாடு தானாகவே அழிந்து விடும். நீங்க என்னதான் அறிவுல வளர்த்தாலும், என்னதான் பாடம் சொல்லி கொடுத்தாலும், ஆன்லைன்ல ஆபாச வீடியோவை பார்த்து எல்லா இளைஞர்களும் இன்றைக்கு கெட்டு கொண்டிருக்கிறார்கள்னா இந்த இளைஞர்களை எதை வச்சு திருப்பி அவங்கள மாத்த போறீங்க? அததான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஒருத்தர் அரசர், அவர் ஒரு பூனை வளர்த்தார். அந்த பூனைக்கு என்ன ஒரு பழக்கம் கொடுத்திருந்தாருன்னா, அது தலையில ஒரு விளக்க வச்சிருவார். அன்னைக்கெல்லாம் வெளிச்சம் இல்லை இல்லையா, அதனால ஒரு அகல் விளக்கை ஏற்றி அந்த பூனை தலையில வச்சிருவார். அந்த பூனை ஆடாது அசங்காது அப்படியே உட்கார்ந்துருக்கும். அரசர் தன்னுடைய வேலைகள் எல்லாம் இந்த வெளிச்சத்துல பார்த்துக்குவார். அது பிறகு அந்த பூனை போயிடும். இப்படியே அதை நல்ல பயிற்சி கொடுத்து வச்சிருந்தார். அமைச்சர் பார்த்தார், அடே அப்பா எவ்வளவு அற்புதமா இருக்கு. உடனே அமைச்சர் கிட்ட சொல்றாரு, பாத்தீரா இந்த பூனை எப்படி வச்சிருக்கிறேன்னு? நான் எங்க போகணும்னு நினைக்கிறேன்னா அந்த வழியில எனக்கு முன்னால போகும். நான் படிக்கணும்னு உட்கார்ந்து ஓலைச்சுவடை பிரிச்சேன்னா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துரும். அப்படி வளர்த்திருக்கிறேன் இந்த பூனை என்னார். அமைச்சருக்கு ஒரு சந்தேகம், அது எப்படிரா இந்த பூனை மொத்தம் இவரு நினைச்ச மாதிரியே இருக்குது, ஆடாம அசங்காம விளக்க எடுத்துக்கிட்டு முன்னால நடக்குது, இதை சோதிச்சு பார்த்திடணும்னு முடிவு பண்ணார். ஒரு நாள் அரசன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஏதோ முக்கியமான ஓலைச்சுவடை பிரிச்சு படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல அதே மாதிரி அந்த பூனை, அது தலையில விளக்கு வெளிச்சத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அமைச்சர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு 10-15 எலியை பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த பூனைக்கு முன்னால விட்டுட்டார். அதை பார்த்துச்சோ இல்லையோ, தலையில இருக்கிற விளக்கம் மறந்தது, தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுச்சு, அரசன் வளர்த்தது பழக்கப்படுத்தினது எல்லாத்தையும் விட்டுட்டு பாஞ்சு போய் அந்த எலிகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது. அரசன் அரண்டுட்டார். அமைச்சரை பார்த்தார், என்ன அமைச்சரே, இதாயா உண்மை? எதுவும் நடக்காத வரையில ரொம்ப நல்லவன் மாதிரியே சில பேர் இருப்பான். அவனோட மனசை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்ன கொண்டு அவன் முன்னால போடுங்க, அப்ப தெரியும் அவன் உண்மையானவன் யாருங்கிறத. அந்த வேலைய இப்ப சமூக ஊடகம் தனக்கு சாதகமா அற்புதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்க. அதை மாத்தவே முடியாது உங்களால. இன்னொன்னு தெரிஞ்சுக்க, இப்ப இருக்கக்கூடிய செல்லுல ஒரு புது விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எதை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதை கண்டினியூஸா எடுத்து கொடுக்கும். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க எதை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதை அடுத்து 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 சாப்பிட்றாமானே, சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் சாவு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குற நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சமுதாயத்தை
தீர்மானிப்பது அந்த மக்கள் சாப்பிடுகிற உணவும் உணவு கலாச்சாரமும் தோப்பா ஐயா உள்ள எழுதினார். தமிழர் உணவுன்னு சொன்னார். நம்முடைய உணர்வுகளை பூரா கெடுத்து வச்சிருக்கான். ஒண்ணு வேணாம், டிவி ஆன் பண்ணிடுங்க, அந்த விளம்பரத்துல பர்கர் விளம்பரம் வருது, அத நாக்க தொங்க போட்டுக்கிட்டே அப்படியே கீழிருந்து மேல வரைக்கும் ஒருத்த நக்கி சாப்பிடுறத ஒரு 2 வயசு குழந்தை பாக்குது. அந்த சாக்லேட்டை நாயா பேயா பறந்து ஒரு பெரியவர் அப்படியே செவுத்துலலாம் நக்கி சாப்பிடுறாரு. அத அந்த பிள்ளை பாக்குது. இது சமூக ஊடகம், அது படிக்கலன்னு வேற சொல்லி இருக்கிறாங்க. இத பாக்குற உங்க குழந்தைகிட்ட ஒரு கொழுக்கட்டைய கொடுக்குறீங்க, ஒரு ஆப்பத்தை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுமாமா? அந்த குழந்தையினுடைய பிஞ்சு உள்ளத்தில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பண்பாட்டு சீரழிவையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற உங்கள் சமூக ஊடகம் எப்படி படிக்கலாம் ஆகும் நான் கேட்கிறேன். இதே மாதிரி சூழ்நிலை போனா என்னங்க ஆகும்? எவ்வளவு கொடுமையான ஒரு நேரத்துல நாம இருக்கோம் தெரியுமா? இதை விட்டுவிட்டு என்னமோ பள்ளிக்கூடம் என்னமோ பிரமாதமா நடத்துது, ஆன்லைன் கிளாஸ். அது நடந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த கிழவி அங்கிட்டு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கு, இந்த டீச்சர் நடந்துகிட்டு இருக்கு, டீச்சர்லாம் கைதட்டுறாங்க. பார்த்தா அதுலயும் சில சமயம் மியூட் பண்ணா விட்டுருவாங்க. நான் பேசிட்டு இருக்கேன், அங்கிட்டு இருந்து ஒரு கிழவி, அவன் என்ன முடிக்கலையா அப்படின்னு என்னத்த சொல்ல. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்மளுடைய ஆயுசுல நம்ம வாழ்நாள்ல மருத்துவரை எத்தனை முறை சந்திப்போம்? ஒரு 10 முறை சந்திப்போம் இல்லையா? சரி, நம்முடைய ஆயுள் வாழ்நாள்ல ஒரு வக்கீலை எத்தனை தடவை சந்திப்போம்? தேவையான ஒரு 2-3 தடவை சந்திப்போம். நம்முடைய வாழ்நாள்ல ஒரு ஆசிரியரை எத்தனை முறை சந்திப்போம்? ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறவரை 12 முறை சந்திக்கிறோம். ஆனா அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு ஆளு விவசாயி. உண்மைதானே? நீ மருத்துவரை கூட சந்திக்காம போகலாம், நீ வக்கீல் பக்கமே போகாம இருக்கிறது நல்லது. ஒரு ஆசிரியரை தேவைப்படுகிற பொழுது சந்திக்கலாம். ஆனால் உயிர் வாழுகிற மூச்சு விடுகிற ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு நொடி பொழுது நாம் சிந்திக்கிறோமா? அப்படி நொடி பொழுது தவறாமல் விவசாயியை சிந்திக்க வேண்டிய நேரத்துல நீங்க எதை சிந்திக்க வச்சிருக்கிறீங்க? உங்க தலைவன், ஒரு சினிமாவினுடைய தலைவன், ஒரு சினிமாவினுடைய நடிகன், அவனைத்தானே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. சமூக ஊடகம் உங்களுக்கு அதைத்தானே கற்றுக் கொடுத்திருக்குது. அதுவா இன்றைக்கு உலகத்தையும் சமுதாய மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம். சரி, அதை விடுவோம். சினிமா அது பெரிய ஊடகம். நடிகர் திலகத்தெல்லாம் பாவம் எங்க செல்லக்கண்ணன் ரொம்ப பழைய போன நூற்றாண்டுல எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ உள்ள நடிகர்கள், இப்போ வரப்போற நடிகர்கள்லாம் ஒண்ணுமே தெரியாம நாங்க நடிகர் திலகம் சிவா இப்ப தலைப்பு இன்றைய சூழ்நிலைன்னு போட்டிருக்கு. பாவம் அவரும் எங்கேயோ இருக்கிறாரு. அவரை மாதிரி நடிக்க முடியுமா? பல பேருக்கு தெரியாது. சொன்னோம்னா சரி பேசாம இரு. ஏன்னா பாசமலர் நான் சோகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் பக்கத்துல விழுந்துச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி அழுகுறாங்க அப்படின்னு கேட்கிறான். அவனை நீங்க என்ன செய்வீங்க? ரசனையே மாறி போச்சு. இன்னும் சொல்ல பேரு அவர் ஓவர் ஆக்டிங்கிறான். ஆமா, ஓவர் ஆக்டிங் அவரு. ஆனா அவரு தான் சொன்னார், பரவாயில்ல, முதல்ல எனக்கு ஆக்டிங் இருக்குன்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்கிட்டாங்களே, அது போதும்னாரு. அதுக்கு பிறகுதானே ஓவர் ஆக்டிங். இன்னைக்கு நடிகர்கள் அவர்களுடைய நிலை அவரை மாதிரியே தலை சீவது, அவரை மாதிரியே நடிக்கிறது, அவரை மாதிரியே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இதை கற்றுக் கொடுத்தது யாரு? இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகம். ஒரு காலத்தில் தலைவர்கள் கொள்கை, ஒரு காலத்தில் தலைவர்கள் தடிக்கை, ஒரு காலத்தில் தலைவர்கள் கொடிக்கை, இன்றைக்கு நடிகை என்று மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு எது அடிப்படை? எல்லாம் உங்க சமூக ஊடகம். ஒண்ணுங்க, வயல்னு ஒரு அழகான சொல். அண்டனூர் சுறா ஒரு சின்ன புத்தகம் எழுதினாரு. ஊர் பெயர் ஆய்வு. ஊர்களுக்கு போங்க, மக்களோட பழகுங்க, வயல்ங்கிற சொல் எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை மாதிரி சொல்லுவார். நம்ம வயல் பகுதிகளில் தாங்க சிறுவயல், ஆறாவயல், பெருவயல் இப்படியே சொல்லிக்கிட்டு வந்து
புதுக்கோட்டைக்கு பக்கத்துல வயலோகம்னு ஒரு ஊரை சொல்லுவார். அடேப்பா, வயலோகம் திருச்சியில வயலூர் இருக்கு. வயலூர் இருக்குது. அந்த வயலோகத்தை சொல்லிட்டு சொல்லுவாரு, வயலகம் என்று ஊரை தனக்குள்ளே அழுத்தி வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அதற்கு வயலகம்னு பேர் வந்தது. இன்னைக்கு சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு, வயலோகம்னு மாத்திட்டோம்னு சொல்லுவாரு. உங்க ஊடகம் எத்தனை சீரழிவுகளை செய்திருக்கிறது. சரி, ரீமிக்ஸ்னு இப்போ ஒரு கலாச்சாரம் வந்திருக்குங்கய்யா. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நல்ல நல்ல விஷயங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறோம். கிருபானந்த வாரியார் பேசினதை நாங்கள்ல புடிச்சு வச்சிருக்கிறோம். இன்னும் பல தலைமுறை ஆனாலும் பாக்குறதுக்கு நாங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படியே வச்சிருக்கிறீங்க, அதை எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. ரீமிக்ஸ் என்ற பெயரில் இன்றைக்கு சமூக ஊடகம் உன்னதங்களை எல்லாம் அசிங்கப்படுத்துதுங்க, அவமானப்படுத்துதுங்க. இன்னொன்னு, எங்க தமிழ்ல வேற வார்த்தைகளே கிடைக்கலையா? ஏற்கனவே உள்ள படத்தினுடைய பெயரைத்தான் இப்ப நான் எடுக்க போற படத்துக்கு வைப்பேன்னு ஏயா லைறீங்க? தமிழ் என்ன அவ்வளவு வறுமை சொல்ல? சரி, அதை தான் விடுவோம். பாட்டு காது கொடுத்து கேட்கிற மாதிரி இருக்காயா? எந்த பாட்டாவது அன்னைக்கெல்லாம் பாடினா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடிவா. இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் பெண் புறா. எதை ரீமிக்ஸ் பண்றது, எதை காப்பி காப்பி தான் அடிக்கிற, ஒழுங்காவது அடிக்க தெரியுதா? அதுவும் இல்ல. வார்த்தைகளில் கொச்சை. எவ்வளவு தூரம் மோசம். ஒருத்தன் வெங்காயத்தை திருடிட்டான். வெங்காயத்தை, ஏன்னா அது விலை ஜாஸ்தி இருக்குது இல்ல, ஒரு மூட்டை வெங்காயத்தை திருடிட்டான், கையங்களவமா மாட்டிக்கிட்டான். இப்ப தண்டனை. அவர் மூணு ஆப்ஷன். இப்பதான் எதை எடுத்தாலும் ஆப்ஷன்ங்கிறாங்களா? 3 ஆப்ஷன். ஒன்னே வெங்காயத்தை, திருடின வெங்காயம் பூரா நீ திங்கணும், இது ஒரு தண்டனை இல்லையா? 100 கசையடி வாங்கிக்க, அதுவும் இல்லையா 10,000 ரூபாய் பணம் கட்டு. 3ல எதை செய்யறேன்னா, இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் சமூக ஊடகம் நம்ம முன்னால ஆப்ஷன்ஸ் வைக்குது. இதை எடுக்கலாம் இவ்வளவு, அதை எடுத்தால் அவ்வளவு, இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குதா? ஒருத்தன் போய் பார்த்தான், நாம ஏன்டா 10,000 ரூபாய் பணம் கட்டுறது, நாம எதுக்குடா கசையடி, பேசாம வெங்காயத்தை நாம தானே திருடணும், வெங்காயத்தை சாப்பிட்டுருவோம். சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 5 நிமிஷம் சாப்பிட்டான், 10 நிமிஷம் சாப்பிட்டான், கண்ணெல்லாம் எரியுது, வாயெல்லாம் எரியுது, மண்டையில ஐயோ தெரியாதனமா இதை போய் எடுத்துட்டோமே. நோ 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 நோ, இந்த ஆப்ஷன் வேண்டாம், தள்ளிட்டான். அடுத்த ஆப்ஷன் கசையடி தானே, போய் தொலைது. அப்புறம் ஆஸ்பத்திரியில படுத்தாது, உடம்ப தேத்திக்கலாம். கசையடி 10, 20, 30, 40 தாங்க முடியல, சுருண்டுட்டான். ஐயோ தெரியாம இந்த ஆப்ஷன் எடுத்துட்டோமோ, வேணாம் வேணாம் வேணாம், தள்ளிட்டான். கடைசியா பேசாம 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு போயிடலான்னு பணத்தை கட்டினான். அட முட்டாளே, அவன் 3 ஆப்ஷன் கொடுத்து ஒரு தண்டனையை கொடுத்தான். நீ என்ன பண்ண? வெங்காயத்தை தின்னு அந்த தண்டனையை அனுபவிச்ச, கசையடியை வாங்கிட்டு அந்த தண்டனையை அனுபவிச்ச, கடைசியா பணத்தையும் கட்டி அந்த தண்டனையை அனுபவிச்ச. முடிவெடுக்க தெரியாத முட்டாள்களை இன்றைக்கு சமூக ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது. எதை எடுக்கிறதுன்னு தெரியலங்க. ஆப்ஷன் பேர்ல இதை வாங்கினா அதை இலவசம், அது வாங்கினா இதை இலவசம். உறவுகளை எல்லாம் தடையாக்கி இருக்குங்க. எப்படி தடையா இருக்கு? அன்னைக்கு அம்மா எப்படி சமைப்பான்னு பொண்ணு பக்கத்துல நின்னு பாப்பா. மருமகளுக்கு மாமியார் பிடிக்கலனாலும் என் பிள்ளைக்கு இதாண்டி பிடிக்கும்னு சொல்லுவா. அத்தை எனக்கு அதெல்லாம் வைக்க தெரியாது, நான் சொல்றேன்டின்னுவா. இன்னைக்கு எல்லாம் எதுல வந்தாச்சு? யூடியூப், சமையல், குக். ஒருத்தர் குக் பண்ணினதையே எல்லாரும் குக் பண்ணி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு போட்டு பெரியவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவு முறைகளையும் இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகம் கெடுத்து குட்டிச்சவராக்குதுங்க. ஆளுக்கால ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுதான், அறிவு வளர்ந்திருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் மனம் கட்டு இருக்கிறது, அதுதான் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் செயற்கை நுண்ணறிவு கற்று இருக்கலாம், நீங்கள் வானத்தை நோக்கி விண்ணுக்கு பாய்கிற ராக்கெட்டுகளை விடலாம், உட்கார்ந்த இடத்திலேயே நாளைக்கு இதே இடத்தில் ரோபோ நடுவர்கள் வரலாம், ரோபோ பேச்சாளர்கள் வரலாம். இல்லை என்று மறுக்கவில்லை. அறிவிலே ஓங்கி வளர்ந்து தழைத்திருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு தீனி போடுகிற, அவர்களை சுருட்டி மொத்தமாக இழுத்து மனங்களை குலைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிற சமூக ஊடகத்தை தடுத்து நிறுத்துகிற
தடை, நாங்க முழுசா தடைன்னு சொல்லல, தடைக்கல். தடை என்று நாம் செல்லுகிற பாதையிலே இருக்கிற தடை என்ன செய்யும்? நம்மை நிறுத்தி நிதானித்து அடுத்த கட்டத்திற்கு படிக்கல்லாக மாற்றும் என்ற காரணத்தினால் இன்றைய சூழலில் அது தடைக்கல்லாகத்தான் இருக்கிறது. எதிர்கால சூழலில் தடைகளை மீறிய படிக்கல்லாக, பண்புகளை கற்றுத்தருகிற தன்மை உடையதாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நல்ல பாராட்டுகள். ரொம்ப கடுமையான கோபத்தோடு தான் இருந்தாங்க. என்ன பண்றது, இந்த கோபத்தோடு தான் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு பதிலாக ரோபோ, அது நடுவருக்கு பதிலாக இன்னொரு ரோபோ வந்துருமா? அதுல போய் எல்லாருக்கும் பாருங்க எப்படி ஆசைன்னு. ஆமா, நடுவர் ரோபோ வந்துடும், நியாயம்தான் அவன் சொன்ன மாதிரி. ஆனால் அது பண்பாடோடு இருக்குமா? அதுதான் கேள்வி. எந்திரத்துக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? மனிதர்கள் ஒரு வேலையை செய்கிறாங்க, ஒரு டம்ளர் செய்கிற வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டம்ளரை இப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படி தட்டி தட்டி செய்கிறப்ப டம்ளர் வருது. திடீர்னு ஒன்று தப்பாக போச்சுன்னா அந்த இடத்துல அவங்க நிறுத்துவாங்க, நிறுத்திட்டு அதை மாற்றுவாங்க. ஆனால் எந்திரம் மட்டும் என்ன செய்யும் தெரியுமா? அது தப்பானாலும் ரைட்டானாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். லட்சம் டம்ளர் செஞ்சு முடிச்சிடும். இப்போ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. பண்பாடு குறைஞ்சி போச்சுன்னா அந்த தேசம் என்னாகும்? ஆபாசங்கிற வார்த்தையை சொன்னாங்கல்ல, அது அதுக்கு மேலே எங்களால் இறங்கி பேச முடியல. அவ்வளோதான். நினச்சி பாருங்க, எங்கள் வீட்டில் லைட் எரியும் கேள்விப்பட்டிருக்கோம், போர்வுக்குள்ளே லைட் எரியுதுங்க. இப்போ உண்மையா இல்லையா? இப்படி திருடங்க அழுகிறாங்க, எவனும் தூங்க மாட்டேங்கிறான். இவன் எப்போ தூங்கி நம்ம எப்போ எடுத்துட்டு போய் திருடர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது நலச்சங்கங்கள் தான் உருவாக்கணும் போல் இருக்கு. எங்க போனாலும் எதுவும் கிடைக்கலன்னா என்ன செய்யறது? அது மட்டும் இல்லை, எது நடந்தாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு திருடனை பிடிச்சி ஒரு வீட்டில் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிக்க? நாங்கள் எங்களால் கூட பிடிக்க முடியலன்னு. இல்லை, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கேன், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கேன், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை எடுத்துருக்கேன், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கினா பாருங்க, அப்போ பிடிச்ச என்ன சொல்றது? அவனும் உட்காந்து பார்த்துருந்துருக்கலாம். அப்பவும் கூட என்ன செய்வாங்கன்னா, மறக்காம உட்காரு, தள்ளி உட்காந்து போடுங்க. ஒருத்தன் உள்ள புதுசாக இருந்திருக்கான்னு அவனுக்கும் தெரியாது. எல்லார் வீட்டிலையும் இப்படித்தான் இருக்கு, எல்லாரும் இப்படித்தான் இருக்கு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. 4 பேருக்கு நன்றியை சொல்லி, வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் பாராட்ட சொல்லி, எல்லாத்த காட்டிலும் உண்மையிலேயே உங்களுக்கு தான் கையெடுத்து கும்பிட்றேன். நான் சொன்னபோது நீங்கள் போயிடுவீங்களான்னு நினச்சேன். நான் யாரும் போகலை, நீங்கள் நின்றுக்கிட்டே கேட்குறீங்க. உங்களுக்காக எங்களுடைய பாராட்டுக்களை மீண்டும் மீண்டும் சொல்லி, நின்று கொண்டும் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் பாராட்டி, ஒரு சின்ன கிராமத்தில் கேட்ட மாதிரி அதையும் சொல்லிட்டு சொல்கிறேன். முத்தனேந்தல்னு ஒரு ஊர் இருக்குது, திருப்போணம் போகிற வழியில், திருப்போணம் தாண்டி ராமநாதபுரம் ரோட்டில் இருக்குது. அங்கே பட்டிமன்றம் 30 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் தரையில் தான் உட்காருவாங்க. இப்போவும் இங்கே தரையில் உட்காரலாம், எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ நம்ம உட்கார முடியாதுன்னா இருக்குது, நமக்கு உட்காரலாம், எந்திரிக்க யார் தூக்கி விடுறது? எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு கிளவி முன்னாடி உட்காந்து வெத்தலை பாக்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் அது கேட்கலையாக்குன்னு நினச்சேன் நான். அது இடிச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு கேட்டுச்சுங்க, அவங்களுக்குலாம் நீ மணி அடிச்சில்ல, உனக்கு யார் மணி அடிப்பா? அட பாவி, இதைத்தான் மாதிரி யோசிச்சியா? அது மட்டும் இல்லை, நம்ம யாருன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் பட்டிமன்றத்தில் இவர் பேசியிருக்கிறார், இந்த கருத்தை விட்டு விடாதீர்கள், நீங்கள் அவங்க பேசியிருக்கிறார்கள், நீங்கள் மறுத்து விடுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இன்னொரு கிளவி சொல்லுது, ஆமா நீ உன் நாரதர் வேலையை பாரு அப்படிங்குது. யார என்ன நாரதர் வேலையை நான் மூட்டி விடுவாங்கல்ல, நீ உன் நாரதர் வேலையை பாரு. இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எந்த ஊர்லையாவது?
நம்ம என்ன ஆயிட்டோம்னா ரொம்ப நாகரிகமாய் சிரிக்கிறது கூட யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன கோவம் வருதுன்னா, நல்லா ரசிக்கிற விஷயம் வந்தால் ரசிச்சிடணும். இப்போ படத்துலையோ ஏதோ ஒரு இதில் நல்ல ரசனையான இதை வந்து நம்மளை அறியாமல் உள்ளுக்குள்ளே போய் வந்துடுவீங்களா? இப்போ ராஜபாட்டுங்கிற மாதிரி ஒரு படம் வந்தால் அதில் வரக்கூடிய பாட்டை கேட்குறப்ப அம்மம்மா தம்பி என்று நம்பின்னா அவனே கண் கலங்கிடும் நமக்கு. தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொரு சாட்சி அப்படி சொல்லிட்டு, ராம நாடகத்தில் 3 தம்பிகளை நானும் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனேன்னு சொல்லி, அது நாடகமா இது நாடகமா? அவன் ராஜாதிராஜனுக்கு பிள்ளை அல்லவா? இந்த ராஜபாட்டு ரங்கத்துறை ஏழை அல்லவான்னு சொல்கிற போது நம்ம கண்ணு கலங்கி போகும். அந்நேரம் ஒருத்தர் முறுக்க தின்னுக்கிட்டு இருக்காங்க, நறுக்கு நறுக்குன்னு ஒரு 5 முறுக்க திங்கிறான். எனக்கு காதில் விழுகுது. நான் என்ன இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கானான்னு சொல்லி அவனை கோபத்தோட திரும்பி பார்த்தேங்க. அவன் அப்படின்னா அவனை என்ன செய்யுது? அதாவது நமக்கு பாவமாக தான் இருக்கும். என்ன நான் கூட இல்லைங்க, திருவள்ளுவர் கோவிக்கிறாரு. திருவள்ளுவர் கோவம் தான் பயங்கர கோவம் வரணும். நீ எல்லாம் இருந்தென்ன செத்தன்னு கேட்பாங்க தெரியுமா? அப்படியே கேட்குறாருங்க. அபியினும் வாழினும் என் அப்படிங்கிறார். வெறும் நாச்சுவைக்காக வாட அப்புறம் தொலைஞ்ச இவங்க சொல்றத கேட்டு இன்னும் பயமா போச்சு. என் பேருக்கு நாக்கிலே அப்படியே செவத்தெல்லாம் நக்கிக்கிட்டு இருக்காங்க. அது பரவாயில்லைங்க. நான் மத்தியானம் கல்லூரிக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு மத்தியானம் வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு தரையில் உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து நியூஸ் பார்க்கறதுக்காக உட்காந்துருப்பேன். சாப்பிட்ற நேரம் பார்த்து வாளி ஏற்றிக்கிட்டு வந்துடுவாங்க. எதுக்கு? டாய்லெட் கழுவுற விளம்பரம். அதில் வந்து அந்த இதை ஊற்றி அப்படியே நொறன்னு வந்து நான் எப்படி சாம்பார் ஊற்றி திம்பேன்? ஆமாம், அதில் ஒரு அம்மா கையை விட்டு போது பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் எதையாவது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே ஒன்று தான் பாக்கி, அது போய் மூஞ்சியை கொண்டு உள்ளே வைக்காம போச்சு, அவ்வளோதான். நீ அடுத்ததுல யோசிப்பாங்க. நம்ம அடுத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அப்படி செய்ய இப்படி செய்யணும் யோசிக்கணும். என்ன செய்யறது? இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு போல இப்படியான பட்டிமன்றம்லாம் பெருசாலும் போட மாட்டோம். நமக்கான இலக்கியம் நம்ம இருந்து போயிடுவோம். இது அப்படி இல்லை. இன்னைக்கு சூழலில் இதுதான் பேச வேண்டியிருக்கு, வேறு வழி கிடையாது. அதனால் வந்திருந்த எல்லாருக்கும் பாராட்ட சொல்லி, உண்மையிலேயே பட்டிமன்றம் தொடங்கி 2 மணி நேரம் ஆச்சா? ஆமாம், 2 மணி நேரம் ஆச்சு. ஆமாம், இந்த 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுக்கணும்னா 2 மணி நேரம் ஆச்சுன்னு அப்படியே அப்படின்ட்டு கிளம்பிடக்கூடாது. சரியா? இருங்க, கொஞ்சம் இருங்க. ஊரெல்லாம் பேசினாங்கல்ல, என்னதான் முடிவுன்னு பார்ப்போம். ஏன்னா எங்கள் ஊர் சோழவந்தால் நான் பட்டிமன்றம் பேசிட்டு மறுநாள் பஸ் ஸ்டாண்டில் போகிறேன். ஒருத்தர் ஒடியாந்து, நேற்று அப்புறம் என்ன சொன்னீங்க முடிவு அப்படின்னாரு. தீர்ப்பு என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. ஏன்னு கேட்டு நான் வந்துட்டு தூங்கிட்டேன், நாளைக்கு பஸ் ஸ்டாண்டில் பார்த்துக்கலாம்னு. என்னைட்டேன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பாரு ஊருக்கு போகிறத. அது மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து கேட்டுக்கலாம் அப்படி இப்படி யூடியூப்பில் பேசாமல போகிறாருன்னு. ஒரு கொஞ்சம் நேரம் இருங்க பார்ப்போம். இந்த 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுக்கணும்னா அது உங்கள் கவிஞர் ஐயா அவர்களுக்கு தெரியும். எப்படி 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுக்கணும்னா இன்றைய சூழலில் 500 கோடி தேவை. அமெரிக்காவில் தான் போய் ஷூட்டிங் வைக்கணும். வயசானாலும் ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோயினை போடணும், வேறு வழி கிடையாது, பார்த்தா ஆகணும். அப்படி எடுத்த படமாக இருந்தாலும் 5 நாள் ஓட மாட்டேங்குது. திங்கக்கிழமை போனால் முந்தா நாளே தூக்கி முந்தா நாள் தான் போட்டிங்க அப்படின்னா அன்னைக்கே தூக்கிட்டோம்ன்றாங்க. இப்படி சூழலில் இந்த 2 மணி நேரமும் அசையாமல் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்கலங்க, நீங்கள் நல்லா கேட்டீங்க, நாங்கள் நல்லா பேசினோம். உலகத்தில் ரசிக்க தெரிஞ்சிட்டா வாழ தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தங்க. ஏன்னா இறை உண்ணுதல் இனவிருத்தி செய்தல் உலக உயிர்களின் இயற்கை. ஆனால் ரசிக்க தெரிஞ்சாதாங்க உலகத்தில் ஒரு பூவை பார்த்து மகிழணும், ஒரு ஓசை கேட்டு குலுங்கணும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும், சாப்பிட்டுட்டு ரசனையோடு சாப்பிடணும். எவ்வளோ பேர் சாப்பிட்றோம்? அதுவும் கெடுத்துருச்சு. இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிட்றான். அந்த அம்மா தட்டு எடுத்துகிட்டு போகுது, அப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அது எடுத்துகிட்டு போனது கூட தெரியல. ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார மேலே கேட்டு உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிட்டு வரணும், அது எதை போட்டாலும் திங்க. அதுக்கு ரசனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அதனால கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலரும் உண்டொடியின் கண்ணே உலன்னு சொன்னா அஞ்சையும் அனுபவிக்க தெரியல ஆற்றல் நமக்கு வேணும். நல்ல இருந்து கேட்டவங்களை எல்லாம் பாராட்டிட்டு இப்போ என்னதான் சொல்றது, ஒரு கேள்வி கேட்கலாம். தடைக்கல்லாகவும் பயன்படுத்தலாம், இது படிக்கல்லாகவும் அதை நாம் பயன்படுத்தலாம். நன்றி வணக்கம் அப்படி நான் சொல்றேன்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சண்டால பாவி தந்தி 8:30 மணிக்கு சொல்லி சொல்ல வேண்டியதா? இதுக்கு எதுக்கு இந்த எடுத்தீங்க? இல்லை 7 காப்பி வேற, அது வேற சொல்லுவீங்க. ஆனால் நல்ல வேலை காப்பியெல்லாம் கொடுக்கல, அப்போதான் கொடுத்தாங்க. ஆமாம், அப்போதே கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். சரி இருக்கட்டும், இன்னும் கொண்டு வந்துடாதீங்க, அவ்வளோதான் முடிச்சுட்டோம். அதான் முடிக்க போகிற போவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சில பேர் அவங்களா முடிவு எடுத்துருவாங்க, அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டாருங்க, நீங்கள் வேற அப்படின்னு இப்படி சில பேர் தீர்மானமே பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த பையங்கையே பெயிலாக போயிட்டான்னு வைங்களேன், அப்போ அந்த பெண்கள் தாய்மார்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சோறு தின்னுட்டு இருப்பார் அவங்க அப்பேன். அவரை பார்த்து, ஏண்டா பெயிலாக போயிட்டேடா, நீ இந்த மனுஷன் ஒரு நிமிஷம் உயிரோடு இருப்பானா? ஓடுற ரயிலில் விழுந்துட மாட்டானா? அவரு நம்ம எதுக்கு ஒரு முறை கயத்துல தொங்கிட மாட்டானா? ஏன் நீ செய்ய வேண்டியது அதெல்லாம்? நீ தானே பெத்த. அவன் பெயிலா போனதுக்கு இந்த அளவு போயிட்டு ஓடுற ரயிலில் விழுக மாட்டானா, ஒரு முறை கையில் தொங்க மாட்டானான்னு சொல்லி புது புது யோசனைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் விட்டுருக்கேன். இப்போ நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதுவும் இல்லை எதுவும் இல்லை, இருக்கட்டும் பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்த்துவோம். இப்போ இந்த 2 தலைப்பு நமக்கு தெரியுங்க, இருந்தாலும் எதுக்கு பேசுகிறோம்? ஒரு டிக்கெட்டில் 2 படம் பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும், அது மாதிரி தான். இப்போ தடைக்கல் எப்படி படிக்கல் எப்படி இதை பார்த்துக்கிறதுக்காக தான். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க முடிக்கிறப்ப சொன்னாங்க தடைக்கல்னு சொன்னாங்க. தடைக்கல்னு அவங்க சொல்ல காரணம் என்ன? முதல்ல அதில் இருக்கக்கூடிய அமங்கலங்கள் ஒன்று. அமங்கலம்னா இருந்துட்டீங்களா? தமிழர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குங்க, சில விஷயத்தை சில இடத்துல சொல்லக்கூடாதுன்னு வச்சுருப்போம், அதை மறுக்கிறதுக்காக தான் வச்சுருப்போம். கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்யாண வீட்டில் மங்கள சொற்கள் மட்டும் பயன்படுத்தணும், அமங்கல சொல் பயன்படுத்தக்கூடாது. இது தெரியாத பல பேர் கல்யாண வீட்டில் பேச வருவாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு பேச போயிருந்தேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறாரு, மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன், இல்லறம் என்பது பெரிய காடு, அங்கு சிங்கம் உண்டு, ஓனாய் உண்டு, கரடி உண்டு, கருங்குடை உண்டு. டிஸ்கவரி சேனல் பூரா சொல்கிறேன். அப்படியா இருந்தாலும் மாப்பிள்ளை நடந்துக்கிறேன், அதெல்லாம் சொல்லாமல் நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு உண்டாயின்னு. இப்படி ஒரு இல்லறத்தில் நீங்கள் இருந்தால் விளங்குவீர்களா என்று உங்களை நான் கேட்கிறேன். இப்படியா பேசுவாங்க என்று கூறி மணமக்களை வாழ்த்துகிறேன். என்னடா அது? சிலப்பதிகாரத்தில் தெரியாம ஒரு வார்த்தை விழுந்ததுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அது வேணும்னே போடுற இளங்கோடிகள் பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்றதுக்காக வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல்னு ஒன்று உண்டு. வருபொருள் உரைத்தல்னா பின்னாடி என்ன ஆக போகுதுங்கிறத போகிற போக்கில் ஒரு கோடு போட்டு காட்டணும். என்ன கோடு போடுறாரு தெரியுமா? அந்த கண்ணகியும் கோவலனையும் வாழ்த்த வந்தவங்க எப்படி வாழ்த்துறாங்களாம்? நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டான வாழ்த்துனோம், பிரியாமல் வாழுங்கன்னு சொல்லிவிட்டாங்களாம். காதலர் பிரியாமல் கதவு கை நெகிழாமல், இந்த வார்த்தை போடக்கூடாது. இப்போ யாரையாவது நீங்கள் வாழ்த்துறப்ப எப்படி வாழ்த்துறா? நல்லா இரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி, இப்படி தானே வாழ்த்தணும். நீ கொரோனா போகாம, லாரி அடிப்படி சாகாம, நாய் கடிச்சு குலைக்காம நல்லா இருப்பா அப்படி இப்படி சொல்லுவாங்களா யாராவது? வாழ்த்துறதுக்கு முன்னாடி அபத்தமான சொற்களை தவிர்த்திடணும். இதைத்தான் முதல்ல எடுக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு 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 சென்சார் மாதிரி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சினிமாவுக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்கு, அதுலேயும் தப்பிச்சு வந்துடுது. அது என்னென்னமோ வருது, அது என்னன்னா அது அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, என்னன்னு நமக்கும் தெரியல. அப்புறம் அதெல்லாம் இல்லாத டிவி வீட்டுக்குள்ள, அதில் எது வேணாலும் சொல்லலாம். ஆமாம், அந்த படம் எடுத்தீங்களே சென்சாரில் நிறைய கெட்டு வாங்கிருச்சாமேன்னு ஒருத்தன் கேட்குறான். அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு, இன்னும் கொஞ்சம் கெட்ட வார்த்தை சேர்த்து ஓடிடியில் போட்டு விட்டு அப்படிங்கிறாங்க. இது நம்ம பேருக்கு புரியல, ஓடிடி பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓவர் த டாப் அதான் நினைக்கிறேன். அது மேலே ஆன் த டாப்ங்கிற மாதிரி ஓடிடி போடுறோம்ல, எல்லாம் படம் எடுக்கிற போது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் கொண்டு வந்துடுறாங்க. அது என்னென்ன நடக்கக்கூடாதோ அது பூராமே நடக்குது. அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அடுத்தது சொன்னாங்கல்ல, செல்லு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு வீட்டிலேயே எங்கள் சொந்தக்கார வீட்டிலேயே பார்த்தேன். பிள்ளைக்கு மொட்டை எடுக்க போகிறாங்க, கவலையாக இருக்குது, அழுக போகுது பிள்ளை, காது குத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஓரமாக போய் நின்றுக்கிட்டேன், பிள்ளை அழுகிறத பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு அழுக சத்தம் கேட்கணுமே பிள்ளைகிட்டருந்து, அழுகலை, கத்தலை, ஒன்றும் செய்யலை. அவ்வளோ மனோதிடம் உள்ள குழந்தையா? ஒன்றும் இல்லை, செல்லு கொடுத்துருக்காங்க. இப்படி அது தலையை மழிச்சாலும் சரி, அது என்ன பண்ணாலும் சரி, காது குத்து, மூக்குத்து, வாய் குத்து, என்ன குத்து குத்துக்கோ, அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இது இங்கனக்குள்ள சமாளிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது. பல நேரங்களில் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, சின்ன துன்பங்களுக்காக பெரிய விஷயங்கள் விட்டுறோம். எது கேட்டாலும் வாங்கி கொடு, எது கேட்டாலும் வாங்கி கொடு. அவன் என்ன செய்ய போகிறாங்க கடைசியில் நம்மளை? அது ஒரு படம். சில நேரங்களில் இந்த +2 படிக்கிற வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாக்கள் நேரம் பிபியோடய அலையிறாங்க. ஆமாம், பதட்டம்னா பதட்டம், அப்படி ஒரு பதட்டம். ஒரு கல்யாணத்தில் எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்து, உங்கள் பையன் என்ன படிக்கிறான் +2ன்னு, கல்யாணத்துக்கு கூட்டு விளையாடணும். +2 படிக்கிற வீடு இப்படி கல்யாணம் கூட்டுருவாங்க? அவன் எங்கேயும் வர மாட்டான், யாரு கூடயும் பேச மாட்டான், யார் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டான். ஒரு நாளைக்கு எங்கே மூஞ்சிலும் முடிக்காம வெளிநாட்டுக்கு போயிடுவான். இதுக்கா பிள்ளை பத்தனியே? கொல்லி என்ன ஆன்லைனில் வைப்பான், என்ன செய்யறது? அதை எதை பார்க்கக்கூடாது, எதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது உள்ளே வந்துடுச்சு. ரெண்டாவது இது. அப்புறம் அமங்கலம் தவிர்த்து ஆபாசம், அதுதான் பயங்கரம். எங்களையெல்லாம் இந்த தலைமுடி வெட்டிக்கிறதுக்கு நாங்கள் போய் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கடைக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு அங்கே கெட்டு போயிடுவோமா. வீட்டுக்கு வருவாங்க, அதுவும் எங்கள் வீட்டு கொடுமை இல்லை அப்படின்னா, எங்கள் அப்பா முன்னிலையில் தான் எனக்கு முடி வெட்டி நடக்கும். அவர் சுற்றிலாம் பார்ப்பார் சரியாக விட்டுருக்காங்களான்னு சொல்லி. அதுவும் வெட்டிட்டு 3 நாளைக்கு நான் போய் வகுப்பில் படுற பாடு, கோஎஜுகேஷன், அப்படி உட்காந்துருப்பேன். வந்து தலையை தேடுவாங்க, அப்படி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை, அதனால பேசாமல் உட்காந்துருக்கீங்க. ஆமாம், தலையும் தேடுவேன், ஆளையும் தேடுவேன். கயர்லாம் சுற்றி வச்சு வெட்டுவாங்க, வினோதமாக இருக்கும். இப்போ அதே தான் வந்துடுச்சு. இப்போ என்ன, அதெல்லாத்தையும் கையில் வச்சு பார்க்குறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் எல்லாரும் படுத்திருந்தோம், ஒரு கஷ்டம் இல்லை, சங்கடம் இல்லை, சந்தோஷம். ஒரு பவுடர் தப்பாதான், ஒரு சீப்பு தான், தேங்காய் எண்ணெய். அதுலேயும் பனிக்காலத்தில் அந்த தேங்காய் எண்ணெய் உறைஞ்சி போயிடும். விளக்கு பாத்து குச்சி வச்சு இப்படி இது பண்ணி இப்படி தேய்ச்சி தலையில் தேய்ப்போம். இப்போ தேங்காய் எண்ணெய் உறைய மாட்டேங்குது. நான் கேட்டேன், பனி அதிகமாக விழுகலையோன்னு கேட்டேன், பனி இல்லையோன்னு கேட்டேன். அது தேங்காய் எண்ணெயே இல்லை அப்படின்னு இருந்தாலும், அது தேங்காய் எண்ணெயாக இருந்தால் தானே உறையும். அப்புறம் என்ன செய்ய, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் தனித்தனி வீடு. திடீர்னு போய் பையன் ரூமை திறங்க, படக்கு நம்ம எதையோ மாற்றுவேன். இது நடக்குதா இல்லையா? அதுக்கு மேலே கதவை தட்டிட்டு வரக்கூடாதா? யார் மகன் அப்பட்ட ஒரு மேனர்ஸ் இல்லையா? வேணும்டா எனக்கு, படிப்படியாக ஏறி இறங்கின உன்னை பெறதுக்கு வேணும். பயமாக இருக்கு. அதே போல் எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை அப்பட்டமாக விளக்குறாங்க பல பேர். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் தீபாவளி பொங்கல் வந்துட்டா நமக்கு ஒரு வகையான நடுக்க வந்துடுது. குடும்பமாக உள்ள நாங்கள் வாங்கிட்டோம், நாங்கள் வாங்கிட்டோம், ரோசம் இல்லை, வெக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து வீட்டில் எல்லாரும் வைகிறாங்க. அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க, இன்னும் நம்ம உயிரோடு என்ன செய்ய? இதுக்கெல்லாமா சாவாங்க? அவன் போட்டுக்கிறது பூரா அவன் இது இல்லை. யோசிச்சு பாருங்க, அது பூரா என்ன விளம்பரத்தில் வருதா? அவன் தான் அது. அதை வாங்கு, உடனே வாங்கு.
இதுக்கு தாங்க நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சிலது வீட்டுக்குள்ளே வந்துடுது இல்லை. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் எங்கள் பேராசிரியர் தோ பரமேஸ்வரன் சொல்வார், நான் சொல்கிறலாம் உண்மை. ஏன் தெரியுமா, 12 வருஷம் நான் அவரோட வேலை பார்த்துருக்கேன். இப்போ பல பேர் தோப்பாவை பார்க்காதவெல்லாம் தினம் பார்த்த மாதிரி பேசிட்டு தர்றாங்க. அதனால தான் 12 வருஷம் அவரோட நான் பேசியிருக்கேன். அவர் சொல்வார், இந்த மாதிரி கொடுமையான விஷயம்லாம் அது என்னன்னு கேட்டால் அதுக்கு பேர் பண்பாட்டு பலாத்காரமா. எப்படி பாருங்க இந்த வார்த்தை, பண்பாட்டு பலாத்காரம். நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பார்க்கணும்டா மகனே, அப்படித்தான் வருது. நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விஷயத்தை இப்போ பார்க்கணும்னா கூட 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணா தான் அந்த விளம்பரம் முடியுது. அது வரைக்கும் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. இப்போ இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நேரம் முழுவதும் இதுக்குள்ளே காணா போயிருதுங்க. பொழுது போக்குறதுங்கிறது வேற. என்ன ஆகுதுன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சொன்னார் பாருங்க, சில பேருக்கு கொஞ்ச நேரம் ஃபோன் இல்லைன்னா பயமாயிருது, நம்ம செத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். அதனால உடனே ஃபோன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு யாரையாவது கேட்குறாங்க. நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நானும் அப்படியே தான் இருக்கேன் வச்சுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வச்சுறாங்க. நைட்டு 3 மணிக்கு போவேங்க வீட்டுக்கு, பட்டி பட்டுற முடிஞ்சு காலையில் இப்போ விடிய காலை 3 மணிக்கு போவேன். அந்நேரம் டிங்னு சவுண்டு கேட்கும். அந்நேரம் யூடியூப்பில் இதில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் போடுவாங்க. ஏன்னா இந்நேரம் போட்டுக்கான்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தா தேங்க்ஸ்ன்னு வருதுங்க. அடுத்து அவனும் தூங்காமத்தான் அழைகிறான். நான் தான் பட்டி பட்டுற போயிட்டு தூங்காமல் வந்திருக்கேன், அவனும் தூங்காமல் இருக்கான். அது மட்டும் இல்லை, முந்தையெல்லாம் பார்க்கவும் பார்க்கலன்னு விட்டுருவோங்க. இப்போ ஏன் பார்க்கலன்னு கேட்குறாங்க. ப்ளூ டிக்கை காணோம், ப்ளூ டிக் இல்லைன்னா பார்க்கல. சரி பார்த்துட்டோமா, பார்த்து இல்லை ஒன்றும் பேசலை, நமக்கு இதுதான் வேலையா? ஏங்க நான் காலையில் இருந்து பல்லு விளக்குறனோ இல்லையோ செல்லு விளக்கிட்டு இருக்கீங்க தினம். இது எத்தனை டெலீட் பண்ணுவீங்க? அது தத்துவ வித்தக தண்டி அலங்காரமாக அனுப்புகிறாங்க சில பேர். காலங்காத்தால் அதை சாப்பிடு இதை சாப்பிடு, நீ உன் வாழ்க்கையை உன் கையில் தினம் கருத்து பொன்மொழி ஒரு கோஷ்டி இருக்காங்க. நான் ஒரு தடவை இந்த ஒரு காலண்டர் அச்சடிக்கிற இடத்துல போய் கேட்டேன், சிவகாசி போய் நான் பேசுறதுக்கு, எப்படிங்க 365 நாளைக்கு நீங்கள் தத்துவம் எழுதுறீங்கன்னு கேட்டேன். எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அவர் சிரிச்சுட்டு அதெல்லாம் கிடைக்காதுங்க, நாங்களாக தான் எழுதுறோம் அப்படின்னாப்புல. கீழே சாக்ரட்டிஸ்ன்னு போட்டுருவாங்க. நான் எவன் கேட்க போகிறேன்? இதெல்லாம் பெரிய வித்தைகள். அப்புறம் சில இதில் யாரோன்னு போட்டுருவாங்களா. யாரோன்னு போட்டால் யாருக்கு தெரிய போகுது? அதில் பாதி அவங்க தான் எழுதுறதா. ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஜெயா டிவியில் ஜெயிலுக்கு காலையில் இன்றைய சிந்தனை பேசுவேன். ஒரு 10-15 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தேன், சிந்திக்க சில நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப பேருக்கு அது என்னன்னு தெரியாது. ஆனால் என்னை பார்த்துட்டு பார்க்க போட்டிருக்கு. ஒருத்தர்லாம் என்னை கை கொடுத்து சொல்கிறாருங்க, தினம் உங்களை காலையில் ஜெயா டிவியில் காலையில் பார்ப்பேன், நீங்கள் தானே ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:15 வருவாருங்க, நான் 8:30 சிந்திக்க செல்ல மாட்டேன், 2 ஒன்று தானே அப்படின்னாரு. சரின்ட்டேன். அதை காட்டிலும் அதிர்ச்சி என்ன தெரியுங்களா, நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன். இதே மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் கை நீட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னாப்புல. நானும் என்ன செய்யறதுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்படியே தான் இருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி, நீங்க சொன்ன மாதிரியே நடக்குது. நான் ஒண்ணுமே சொல்லல. அவர் யாரு, நான் யாரு, எதுக்கு எனக்கு கை நீட்டினாரு, நான் என்ன அப்படி தத்துவம் சொல்லிட்டேன், அப்படியே தான் இருக்குன்னு சொன்னேன். கை கழுவாம வந்திருப்பேன், ஒருவேளை அப்படியே இருக்குன்னு சொன்ன நமக்கு எதையாவது கேட்கணும் தெரிஞ்சுக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு கோஷ்டி. இது யாருக்கு? அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இப்போ நம்மெல்லாம் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி ஆகிட்டோம் அப்படின்னாரு. இது எப்படி திடீர்னு எப்படி ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி ஆகும் அப்படின்னு கேட்டேன். நான் எது வந்தாலும் ஃபார்வேர்ட் பண்ணுறது, உனக்கு இந்தா உனக்கு ஃபார்வேர்ட் அனுப்புறது, வேற ஒன்றும் இல்லை. இந்தா உனக்கு இந்தா உனக்கு எதா இருந்தாலும் சரி. இது யார் தெரியுமா? இதெல்லாம் இவங்கெல்லாம் பழைய இந்த வெங்கடாஜலபதிக்கு லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்களா ஒரு கோஷ்டி. இதை 7 பேருக்கு அனுப்பலைன்னா உன் வீட்டில் வெள்ளிக்கிழமை பாம்பு வரும். இப்போ அதே மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு இருந்தால் 7 பேருக்கு அனுப்பு,
இந்தியனா இருந்தா 70 பேருக்கு அனுப்பு, யாருக்காவது அனுப்புடி. இது நாம் படிக்கிறதே கஷ்டம், இதை அனுப்புனா நம்மளை தேடி வந்து அடிக்க மாட்டானா? இது ஒரு கோஷ்டி இருக்கு. இதுல நம்ம என்னத்தை படிப்போம், என்னத்தை சொல்லுவோம்? அதுக்கு மேல என்னன்னா சமையல். ஐயோ, அதாவது நம்ம வீட்டில் அது யாரும் பண்றதில்லை. தினம் பார்த்து நான் பார்ப்பேன் வீடுகளில் தினம் சமையல் பண்ணி பார்த்தே இருப்பாங்க. அப்புறம் நேரம் இல்லாததுனால கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. நீ பார்த்தியல்ல, அதை செய்ய வேண்டியதானே. சாம்பார் வைக்கிறத பார்க்குற, புளிக்குழம்பு வைக்கிறத பார்க்குற, கறி குழம்பு வைக்கிறத பார்க்குறத எல்லாம் பார்க்குற. நேரம் நீங்கள் சாப்பிட்டு அப்படியே எனக்கு 2 புரோட்டாவும் ஆம்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பசிக்கவே மாட்டேங்குது, ஈரல் இருந்தால் வாங்கிட்டு வாங்க போங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தேன், அதான் இன்னும் 2 பார்க்க வேண்டிய, நீ போய் வாங்கிட்டு வாங்க, சேர்ந்து உட்காந்து பார்த்து தும்போம் அப்படின்னு. சரி, அப்படியே இவங்க செய்ய ஆரம்பிச்சா அதுக்கு மேலே ஆபத்து இருக்கு. முந்தியெல்லாம் சமையல் பண்ணி தட்டில் போடுவாங்க, இப்போ நெட்டில் போடுறாங்க. ஒரு அம்மா ரசம் வச்சு முடிச்ச உடனே வேலை என்ன தெரியுமா, அதை அப்படி கையில் வச்சு இந்த பக்கம் ஒரு செல் இது வச்சு ஒரு செல்ஃபி எடுக்குது. இப்படி வச்சு எடுத்து நான் வைத்த ரசம் நவரசம் ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஸ்டேட்டஸில் வச்சிருச்சுங்க. அடுத்த நிமிஷம் வேலையை 500 ரூபாய அருமை அற்புதம் வாவ் அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்து அதுல ஆக ஓகன்னு போட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பெருமை தாங்கல, ஒரு ரசத்துக்கு இவ்வளவு ரசிகர் கூட்டமா. அதே ரசத்தை மத்தியானம் புருஷனுக்கு ஊத்திருக்கு பாவத்துக்கு. அவன் அப்பாவியா தின்னுருக்கான் தலை முறாம. அந்த அம்மாவுக்கு வெறி தாங்க முடியல, காமிச்சிச்சு செல்ல. அறிவில்லை பாரு, 500 பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்க. நீ ஒரு வார்த்தை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றியா? லூசு, அவன் ரசத்தை பார்த்தவங்க, நான் தானே திங்க போறேன். என் நிலைமை யோசிச்சு பாருங்க. அவன் அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, வீதியில போறவனுக்கு வீடு கட்டுறது விளையாட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, ஜோசியம். நான் அதை ஒன்றும் குறை சொல்லலை, ஆனால் நம்மளை என்னதான் செய்ய சொல்றாங்க நினைச்சு பாருங்க. விருச்சிக ராசி நேயர்களே, நான் ரெடியா உட்கார்ந்துருப்பேன். நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில் இன்றைக்கு போகக்கூடாது. இப்போ நான் எங்க போவேன்? நான் காலேஜுக்கு போகணும். பச்சை சிவப்பு வெள்ளை ஊதா மஞ்சள் போன்ற ஆடைகள் அணியாது போச்சு, அவ்வளவுதான். திசையும் கிடையாது எனக்கு, கலரும் கிடையாது எனக்கு. ஆமா, இதுக்கு மேல நீ இப்படித்தான் வீடு கட்டணும், நீ அப்படித்தான் வீடு கட்டணும். எங்க ஊர்ல அப்படித்தாங்க, 10க்கு 10 ஒரு வீடுங்க, தினம் இடிச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க வாஸ்து. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா 4 பக்கம் மூடி மாடி வச்சு அது வழியே உள்ள இறங்கி போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படி போறாங்க வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. சரி, அப்படியாவது அவன் பெரிய லெவலுக்கு வந்திருக்கான்னா இல்ல, அப்படியே தான் இருக்கான். இது பூரா நம்ம இப்ப நீங்க கேட்கலாம், இது எதுக்கு வேலையை போய் பாக்குறேன்? இங்க ஒரு வேலையெல்லாம் அத்து போடல, நம்ம வேற என்னதான் செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை, விடாம போடக்கூடிய விஷயங்கள். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி பழைய சீரியலை எடுத்து திருப்பி போடுறாங்க. நான் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சீக்கிரமா. பிரபுதேவா சாரோட நான் ஒரு படத்தில் நடித்தேன், பொன்மாணிக்க வேலன் ஒரு படம். அந்த நீங்கள் என்னை போய் தேடி பார்க்காதீங்க, நான் நடித்த சீன்லாம் வெட்டிட்டாங்க, அதனால ஒன்றும் கவலை இல்லை. அதில் ஒரு காட்சியில் டைரக்டர் சொல்கிறார், ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரம் தான் டைம் வாங்கியிருக்கோம், ஒன்றும் இல்லை, அவர் அடிபட்டு படுத்திருக்காரு, நீங்கள் உங்கள் மக நிவேதிதா பத்திராஜ் அவங்களோட அப்படியே போய் மாப்பிள்ளை உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கணும். அப்படி ஒரே கேட்டுட்டு அப்படியே திரும்பி வர்றீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் சோகமாக படுத்திருக்காரு, நான் சோகமாக போகணும்னு சொல்லிட்டாரு. சோகமாக போகிறீங்க, போய் ஒரே வார்த்தை தான் கேட்குறீங்க. நான் அதே மாதிரி கேமரா ஆக்ஷன் ஒன்று நான் விறுவிறுன்னு போகிறேன், என் பின்னாடியே கேமரா வருது, நான் போய் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போகிறேன். அதுக்குள்ளே பிரபுதேவா என்ன பண்ணார் தெரியுமா? அவராக ஒரு டைலாக் எடுத்து,
மாமா சொர்ணம் எப்படி இருக்கா மாமா அப்படின்னு கேட்டார். நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன். டைரக்டர் ஓடியாது, இதுதான் சோக நடிப்பா அப்படின்னு கேட்டார். இருங்க நான் சொல்கிறேன், நான் அப்புறமேல் சொல்கிறேன், இல்லை நீங்கள் முதல்ல நடிக்க அப்புறமேல் பார்ப்போம்ட்டாரு. அது என்ன தெரியுமா, பிரமாதமான டான்ஸர் நமக்கு தெரியுங்க, மிகச்சிறந்த நகைச்சுவையாளர். இப்போ நான் என்னுடைய ஜோக்கெல்லாம் அப்படி கண்டினியூஸாக சொல்லுவார். அவரெல்லாம் பேச வந்திருந்தா எனக்கெல்லாம் புலம் போயிருக்கோம், அவ்வளோ வச்சுருக்காரு. அதில் நான் ஒரு ஜோக் சொல்லியிருப்பேன். என்னென்னா, இந்த சில சீரியல் 1900 நாளில் ஓடும்ல, சில சீரியல் பார்க்கலாம், 897வது நாள் இதெல்லாம் வரும். இப்படி ஒரு சீரியலை நான் பார்த்தேன். எப்படி 897வது நாள் போட்டுருந்துச்சு. 897 நாள் பார்க்குற அளவுக்கு இதில் என்ன இருக்குது, இது இன்னைக்கு நம்ம பார்த்துடணும் அப்படின்னு உட்காந்து பார்த்தேன். அதில் ஒருத்தர் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்காருங்க, ஆடிக்கிட்டே இருக்காரு. நான் உட்கார்ந்துருக்கேன். சொர்ணம் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னார். இதுதான் வசனம். அப்புறம் ஆடுறாரு. அதுக்குள்ளே உள்ளேருந்து ஒரு அம்மா வந்துச்சு. சொர்ணம்மா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு கேட்குது. அதுக்குள்ளே இடவுல விட்டாங்க. சோப்பு வாங்க சீப்பு வாங்கன்னு குதின்னு குதிச்சாங்க எல்லாரும் வந்து. நான் அப்படியே சொல்கிறேன், என்ன செஞ்சாலோன்னு பயத்தோட உட்காந்துருந்தேன். அந்த அம்மா வந்து கேட்டது, சொர்ணம்மா இப்படி பண்ணிட்டா. இவர் உடனே, சொர்ணந்தான் இப்படி பண்ணிட்டா. எனக்கு எப்படி மர்மம் கூடிக்கிட்டே போகுது. சொர்ணம் என்ன பண்ணிட்டான்னு தெரியலையே, நாட்டை காட்டி கொடுத்துட்டாலோ. இதுக்குள்ள சொர்ணத்தையே காட்டிட்டாங்க. அந்த செம்பு குடத்தோட சொல்கிறா அவ சொர்ணம். அவள் வந்த உடனே ஒரு டைலாக் சொல்கிறா, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, தொடரும் போட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு தொடர் கிடையாது. இப்போ நான் 2 நாளைக்கு சொர்ணம் என்ன செஞ்சான்னு நான் கேட்டுக்கிட்டே அலையிறதா. இந்த ஜோக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன், அதை கேட்டிருக்காருங்க. நான் இங்கேருந்து சோகமாக போய் அவர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போகிறேன். மாமா சொர்ணம் எப்படி இருக்காரு மாமான்னு கேட்டால் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இது எல்லாம் இருக்கு. அதாவது வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், அது இதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது சிரிச்சிட்டு போகிறத காட்டிலும் இது என்ன சீரியஸாக பேசுகிறோம்னா நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் என்ன, நோய்கள் என்ன, இந்த பிள்ளைகள் விடாமல் இதை பார்க்குறதுனால என்னென்னா மூளையில் ஒரு வகையான ஒரு சுரக்காமல் போயிடுமாமுங்க. அது ட்ரை ஆயிடுச்சுன்னா பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கை நிலையே மாறி போகுங்கிறாங்க. இது டாக்டர் சொன்னால் நம்ம யார் கேட்குறா சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கேட்குறது இல்லை. உடல்நிலை பாதிப்பு, மனநிலை பாதிப்பு, நேர பாதிப்பு, இதுக்கு மேலே இத்தனை சங்கடங்கள் இவையெல்லாம் இருப்பதால் இது தடைக்கல் தான் அப்படின்னு நான் முடித்தா நீங்கள் 2 பேரும் சந்தோஷப்படுவீங்க. நான் முடிக்கலை, இருங்க கொஞ்சம், இன்னும் முடிக்கலை. ஒரு சின்ன ஒரு இதுக்கு தான் இவங்களுக்கு பக்கத்துக்கு பேசிட்டேன். இப்போ இந்த பக்கம் என்னான்னு கேட்டோம்னா போயிடலாம். இவங்க இதை படிக்கலுங்கிறாங்க. ஏன் படிக்கல்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கண்டுபிடிக்கப்படுறப்ப அது வரவேற்பு பெறாது. உதாரணமாக 12 ஆண்டு காலமாக முயற்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் டிராக்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராக்டர். அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் ஹென்ரி ஃபோர்ட். நம்ம இன்னைக்கு ஃபோர்டு கம்பெனி கார் வச்சுருக்கோம்ல, அவர் முதல்ல கார் கண்டுபிடிக்கலைங்க. குதிரையும் மாடு செத்துக்கிட்டே இருந்துச்சு உழுகிறதுக்கு ஒரு கருவி வேணும்னு கேட்டாங்க. ஹென்ரி ஃபோர்ட் 12 வருஷம் கண்டுபிடிச்சு கடைசியாக அவர் கண்டுபிடிச்ச அந்த எந்திரம் மழை பெய்யுது, சிவரை இடிச்சுக்கிட்டு தான் வெளியே கொண்டு விட்டுருக்கு. ரோட்டு வழியை வர்றப்போ புகையும் சத்தமும் கேட்டு ஊரே ஓடியாந்து உலகம் அழிய போதுன்ட்டாங்க. உலகம் அழிவது இதனால் தான் அப்படின்ட்டாங்க. அதுதான் இன்னைக்கு கார். நினச்சிக்கங்க, அந்த காரை அதை சரி பண்ணி ஹென்ரி ஃபோர்ட் செஞ்ச ஒரு வேலை என்ன தெரியுங்களா, மாடல் டி அப்படின்னு ஒன்று போட்டாருக்கேன். டி மாடல், அதாவது மிடில் கிளாஸ் கார் வாங்குவதற்காக ஒரு ஏற்பாட்டை பண்ணார். சொன்னார், அமெரிக்காவையே இந்த வாகனம் மாற்றி காட்டும்னார்.
இப்போ நான் 10 நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நான் 10 நாளில் ஒரு 20 காரில் பயணம் பண்ணிருப்பேன். அந்த 20 கார் என்ன தெரியுங்களா? புகையும் நெருப்பில்லாமல் எரிவது எது கேட்பார்ல, பசித்து வாடு மக்கள் வயிறு அதுன்னு பாட்டு படிப்போம்ல, எதுல? சக்கரவர்த்தி மகள்ல. இந்த கார்ல என்ஜின் கிடையாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ஜின் கிடையாது. அந்த கார் முதல்ல 10 வருஷத்துக்கு முதல்ல நான் பார்த்தப்பே அந்த காரை ஏறி இறங்கினோடனே முன்பக்கம் திறந்தா முன்பக்கம் ஒன்றும் கிடையாது, பின்பக்கம் திறந்தா பின்பக்கம் ஒன்றும் கிடையாது. டெஸ்லா. நீங்க போற போதே அந்த கார் நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமான்ங்கிற மாதிரி லைட் எரியுதுங்க. நம்ம போய் ஒன்றும் செய்யலை. அடுத்து தானா கதவு திறக்குது. ஏறி உட்கார்ந்து எங்க போகணும்னு சொல்லிட்டோம்னா அங்க போயிருதுங்க. நம்ம வாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்க வேணாலும் போகலாம், இங்க வேணாலும் போனோம்னா எங்கேயும் போகாது. ஒரு தடவை நம்ம ஜிபிஎஸ் இங்கே வச்சிருக்கோம்ல, நான் 2003 போயிருந்தப்ப ஜிபிஎஸ் அப்பயே அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அப்போ நான் ஆச்சரியமாக உட்காந்து பார்த்துட்டு வர்றேன். அவர் சொல்கிறாரு, அதில் டைப் பண்ணுறாரு, இங்கே போ அப்படின்னு டைப் பண்ணுறாரு, அது போகுது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அது டர்ன் ரைட் அப்படின்னு சொல்லுதில்ல, லெஃப்ட் எடுக்கணும், என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. இல்லை, இந்த ஒரு ஊரில் அப்படிலாம் எடுக்க முடியாது, ஒன்று செய்யலாம், ரைட் எடுக்காமல் போவோம் அப்படின்னாரு. உடனே ரைட் எடுக்காமல் போகிறோம். அது சத்தம் போடுதுங்க, ஏ அப்படிங்கிற மாதிரி. சாரி சாரி நீ தப்பா போடுறேங்குது. கொஞ்சம் விட்டுருந்த முட்டாப்பளே நீ தப்பா போறடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. அப்புறம் இன்னொருக்கு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சுன்னா மௌனமா இருந்துட்டு பரவாயில்ல அடுத்த ரைட் எடு அப்படிங்குது. அப்புறம் ஒரு வழியாக போய் சேர்ந்த உடனே அந்த இது முழுக்க லைட் எரிஞ்சு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்குது. என்ன அர்த்தம்? நீ கரெக்டாக வந்து உன்னுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட்டாக அடைச்சிட்ட. எங்கே? 2003 இன்னைக்கு நமக்கு அது வந்துருச்சு. இப்போ நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என்ன அது சரியாக இது பண்ண நம்ம வீட்டு ரோடுகளுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அன்னைக்கு ஜிபிஎஸை பார்த்து சுடுகாட்டுக்கே போயிட்டேன் நான். எப்படியும் ஒரு நாளைக்கு அங்கே போகிறோம், அது இல்லை. ஆனால் அதுக்காக இப்போவே போய் என்ன செய்ய போகிறோம்? அது எப்படியோ காட்டி விடுது. ஜிபிஎஸ் என்ன தெரியுங்களா? மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லாத்தையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்றோம்ல, ஒன்றுமே இல்லை, செயற்கைக்கோள் தான். சரி, இன்னைக்கு இந்த டெஸ்லா கார் வந்து சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடியதை மாற்றி பெட்ரோல் இல்லாமல் என்ஜின் இல்லாமல் இந்த இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குங்க. உன் பின்னாடி ஒருத்தர் 40 கிலோமீட்டரில் உன்னை முந்துறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுதுங்க. அதில் நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நினைப்பீங்க என்ன வேணாலும் சொல்லு, நீ போயிட்டு வந்து இது இங்கே வரப்போகுது, வந்துருச்சு, இங்கே இருக்கு. கார் பயணம் தூரத்தை நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்தது. படிப்பு இன்னைக்கு திடீர்னு இந்த கவிதை யார் எழுதுறது நமக்கு சந்தேகம் வந்தால் முன்னெல்லாம் போய் யாரையா ஒரு 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 இதில் ரிசர்ச் பேப்பரில் பிப்ளியோகிராபின்னு போடுவோம். போட்டுட்டு அது யார் எழுதுனதுன்னு அந்த ஆசிரியர் பேர் தெரியலன்னா நம்ம படாத பாடுபடுவோம். என்னுடைய தீசிஸ்லாம் 1.5 மாதம் ஒரு மேற்கோள் போட்டு அது எந்த புத்தகத்தில் வருதுன்னு தெரியல. 1.5 மாதம் என் தீசிஸ் நின்றுச்சுங்க. இன்னைக்கு தட்டுனா போது வந்துடுது. அது ரைட்டா தப்பான்னு நம்ம தான் பார்க்கணும், அது வேற விஷயம். சரி, இப்போ கல்வி ஆசிரியர் படிச்சிருக்க மாதிரியே மாணவர்களும் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். இது வளர்ச்சி நிலை. அதே போல் 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை. சீனாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. அவன் வேற உலகத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்கிறாங்க. அவன் தான் கொரோனாவே உண்டாக்குறான், அது வேற விஷயம். அவனை பொறுத்த மட்டும் வேற உலகம் உண்டாக்குற அளவுக்கு அவன் கொண்டு வர்றான். பாலங்கள் போடப்பட்டிருக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி பூமிக்கு அடியில் போகிறத பார்க்குறோம். கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதைங்க. இந்த கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை ஜப்பானில் போகிறப்ப நான் பார்த்தேன். நம்ம கார் போயிட்டுருக்கு. இப்போ நான் வழக்கமாக கேட்குற மாதிரி அதனால அவங்ககிட்ட கூட வந்தவங்கள்ட்ட கேட்டேன், இதில் போகிறதுக்கு ஒரு பாதை வர்றதுக்கு ஒரு பாதை, நம்ம கார் ரிப்பேர் ஆகிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்.
நடுக்கடல், மேலே கடல், கீழே இருக்கும், கடலுக்கு அடியில். கார் ரிப்பேராக போச்சுன்னா அந்த பக்கம் தான் எல்லா காரும் போகுது. நமக்கு பின்னாடி வர கார்காரன் நம்மகிட்ட நிப்பாட்ட மாட்டான். உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் இல்லை, நம்ம காரை நம்ம வழக்கமாக போகிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஓரமாக நிப்பாட்டிட்டு லைட் போட்டு விட்டோம்னா இந்த 2 கார் போகுது இல்லையா, அதுக்கு நடுவில் பாதை இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு ரோடு இருக்காங்க. அதில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவன் கதவை திறந்துட்டு எந்த இடமோ அந்த இடத்துல கதவை திறந்து இறங்குவாங்களாம். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயும் உண்மை. 5 நிமிஷம் நம்ம கார் நின்னா அடுத்த நிமிஷம் ஒரு கார் நம்மளை இங்கே ஏன் நீ பாட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம இதெல்லாம் வரணும். இன்னைக்கு பார்க்குறேன், ஒருத்தர் தனியை போட்டு நடு ரோட்டில் நின்று அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வண்டியோடு சேர்த்து தள்ளிட்டு போயிருக்காங்க எங்கேயோ. இன்னைக்கு பார்த்தேன் அது. அவன் நல்லா நல்லா தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கான். சரி, இருக்கட்டும். இப்போ புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக மனிதனுடைய சுமை குறைகிறது, அறிவு வளர்கிறது, பயிர்கள் விளைகிறது. அதில் கெட்டது இல்லையான்னு கேட்கக்கூடாது, இருக்குது. அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்ல நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம். 2000 ஏக்கரை ஒரு அப்பாவும் பையனும் மட்டும் கலிஃபோர்னியாவில் விவசாயம் பண்ணுறாங்க. 2000 ஏக்கரை எப்படின்னு என்னை கூட்டு போட ஒரு ரோட் நான் உட்காந்து பேசிட்டு கேட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டு ரூமில் உட்காந்துட்டு எப்படி இது பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு கேமராவை இது பண்ணார். அதாவது இவருடைய 800 ஏக்கரில் 800வது ஏக்கரில் ஒரு காட்டு பன்றி உள்ளே வருதுங்க. இவர் உட்கார்ந்த இடத்துல எப்படி அமுக்கிறாரு, அது சல்லுன்னு என்னத்தையும் அடிக்குது, அந்த பன்றி தெரிச்சு ஓடுது. 800 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1.5 மைலுக்கு அப்பால் அந்த இது வருது. இவர் இங்கே உட்காந்துட்டு சரி பண்ணுறாரு. ஆஸ்திரேலியாவில் 10,000 ஆடு மேய வர்றப்ப பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். ஒரு ஆள் கூட மேய்க்கிறதுக்கு கூட வரல. இதாக மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடுமான்னு கேட்டேன். இல்லை நல்லா ஒத்து பாருங்க, 2 நாய் வருதான்னு பாருங்க அப்படின்னாரு ஒருத்தர். கரெக்டாக ஒரு நாய் முன்னாடி, ஒரு நாய்ங்க பின்னாடி, ஒரு நாய். 10,000 ஆடுகளை அந்த நாய் மேய்க்குது. சாயங்காலம் வரைக்கும் இருக்குதுங்க. அது எங்கிட்டாவது போச்சுதான் இது போகுது. நடுவில் ஓனாய் நாய் வந்துச்சுன்னா குதறி போடுது இந்த நாய். கரெக்டாக சாயங்காலம் ஆனால் கூப்பிட்டு போயிடுது. இப்போ இதை பாருங்க, இதெல்லாம் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன சொல்கிறோம், நீ என்ன ஆவ எப்படி ஆவ, எது வேணாலும் ஆகலாம். இன்னொன்று, புதிய முறையான கல்விகள் வர்ற போது நம்ம ஏற்க தயங்கக்கூடாதுங்க. நான் ஒரு டிவி இதுக்கு போயிருந்தேன். நான் போட்டிருந்த சட்டையும் பின்னாடி இருந்த கலரும் ஒரே மாதிரி மெரிஞ்சாச்சு. அப்போ நான் சட்டையை மாற்றிட்டு வருவான்னு கேட்டேன். அந்த கேமராமேன் சொன்னார், வேண்டாம் நாங்கள் லைட்டிங் மாற்றிடுறோம். அவர் எடிட்டர் என்ன பண்ணுவார்னா உங்கள் சட்டை கலரை மாற்றிட்டு வர அப்படின்ட்டார். அதுக்கு நான் சட்டையை போடாமல் போயிருக்கலாமேன்னு யோசிச்சேன். மதன் அந்த காலத்து கார்ட்டூன் போடுவாருங்க. செய்தி வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் அன்றாயரோடு போவார். என்னென்னா அங்கே அவர் மூஞ்சி மாத்திரம் இருக்கும், பாக்கியெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ட்ரெஸ்ஸு டையி இதெல்லாம் கட் அவுட்டில் இருக்கும். இப்படி வச்சு அவர் வாட்டுக்கு பேசுவார். இவையெல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம். விண்வெளி விஷயத்தில் எலான் மாஸ்க் செய்கிற ஒரு வேலை என்னென்னா, இவர் சொன்ன அதே வேலை தான். செயற்கையாக செவ்வாய் கிரகத்தில் என்ன வேணுங்கிறதுக்கான விஷயத்தை பார்க்குறாங்க. நம்ம ஏன் சந்திராயன் விட்டோம், நம்ம ஏன் நிலவுக்கு அப்பால் ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல நீர் இருக்குற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு 100வது செயற்கைக்கோளை நாம் சாதித்து விட்டோம். அதை காட்டி ஒரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் இஸ்ரோவினுடைய தலைவர் பேர் தெரியுமா? வி நாராயணன். ஊருக்காரரு. அவர் எதில் சிறப்பு தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு ராக்கெட் இருக்குல்ல, இந்த ராக்கெட்டை மேலே தள்ளுறதுக்கு ஒரு என்ஜின் வேணும். அதுக்கு பேர் கிரையோஜெனிக் என்ஜின்னு பேர். இந்த கிரையோஜெனிக் என்ஜினை நம்ம முதல்ல அமெரிக்காவில் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் போட்ட போர்டில் அவன் ரொம்ப கண்டிஷன் போட்டான், வாங்கலை. அப்புறம் ரஷ்யாவுக்கு போனோம், அவன் சில கண்டிஷன் போட்டான். இந்த கிரையோஜெனிக் என்ஜினை நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த துறையில் வெற்றி பெற்றவர் தான் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன். இன்னைக்கு 6 நாடுகள்கிட்ட தான் கிரையோஜெனிக் என்ஜின் இருக்கு. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று ஐரோப்பா.
அடுத்தது சீனா, அடுத்தது ஜப்பான், 6வது நாடு நம்ம நாடுங்க. நம்ம வந்து இப்போ கேட்கலாம், ஆமா இங்க குடிக்க தண்ணி இல்லை, அது இல்லை. இதைத்தான் ராஜராஜ சோழன் கோயில் கட்டின போய் சொல்லியிருப்பாங்க. என்னத்துக்கு கோயில் கட்டுற, இங்க எப்படி பேர் இதே பேசிட்டு கூடாது. அடுத்த வளர்ச்சியை நோக்கி பார்க்கணும். ரயில் வந்தப்போ நம்புறாங்களா நம்ம ஆளுங்க? சொல்லுங்க பார்ப்போம். சினிமாவில் ரயில் வந்தப்போ 10 பேர் எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. நல்ல வேலை தெரிஞ்ச தர டிக்கெட்டில் உட்காந்துருந்தேன் ட்ரெயினை பார்த்து. அறிவு இல்லாதவர்களுக்கு விவேகானந்தர் எளிமையாக சொன்னார், சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? அறியாமை நரகம், அறிவு சொர்க்கம். நீ அறியாமையிலிருந்து மீண்டும் அறிவுக்கு வா, சொர்க்கத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் நம்ம யோசிச்சு பாருங்க. கொடாக் தான் போட்டோ கம்பெனி. அவன் என்னைக்காவது நினைச்சிருப்பானா நமக்கு ஒரு போட்டியா ஒரு செல்போன் வரும்னு நினைச்சிருப்பானா? நினைச்சு பாருங்க. இந்த கம்பெனிக்கு போட்டியா இன்னொரு போட்டோ கம்பெனி தானே வந்திருக்கணும், கேமரா கம்பெனி தானே வந்திருக்கணும். செல்போன் வந்துச்சு. இவங்க சொன்ன மாதிரி அவன் செல்ஃபியை போய் ஓடுற ரயிலில் எடுக்கிறான், உட்கார ரயிலில் எடுக்கிறான்னு சொன்னால் அவனுடைய தப்பான செயல் அது. அது அதுக்காக செய்யப்பட்டதில்லை. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பேர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, பார்க்கிங் வண்டி நிப்பாட்டுற இடத்துல லட்சம் காருக்கு நடுவில் நம்ம காரை எங்கே நிப்பாட்டிருக்குங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம்னா போதுங்க, கரெக்டாக போய் நிப்பாட்டிட்டு வந்துடலாம். இப்போ இதை பயன்படுத்த தெரிஞ்சவன் தான் அறிவாளி. எப்படி நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இதே இதில் ஒரு வாட்ஸ்அப்பில் தான் மாமியார் வர்றான்னு சொன்ன ஒரு ஜப்பான் பெண்ணு 5 நிமிஷத்தில் அந்த வீட்டை மாற்றி காட்டுறதை காட்டுவாங்க. அதில் எல்லா வகையான கருவியும் இருக்கும். இப்போ நமக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் செஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன். போன ஜூலை மாதம் நான் போயிருந்தப்போ என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பேராசிரியர் சொன்னார், இந்த பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் செய்யலாம். நான் உடனே அவர்கிட்ட எப்படிங்க செய்யலாம், ஒரு கவிதை சொல்லுங்களேன் அப்படின்னார். நான் படிக்கிற காலத்தில் எழுதின கவிதை ஒன்று சொன்னேன். இதை இசையமைப்பவா அப்படின்னு கேட்டார். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாங்க, நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க. ஒரு ஃப்ளூட் இருந்தால் நல்லது அப்படின்னேன். சரி, அப்புறம் ஒரு கிட்டார் வேணும் அப்படின்னேன். பேங்கல்ஸ் அது வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸான்னு கேட்டார். அதில் ஒன்று இதில் ஒன்று போடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கவிதை சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு நான் நினச்சேன் ஒரு வாரம் கழித்து பாட்டு கொண்டு வருவார்னு. 13 செகண்டுங்க, 13 செகண்ட் முடித்த உடனே இப்போ நான் சொன்ன கவிதை, கங்கை என்பதும் காதல் என்பதும் பொங்கி வருவதால் அழகா அல்லது புனிதம் என்பதால் அழகா, என்னை திங்கள் தொடுவதும் சென்றடைப்பதும் இன்ப காதல் இருந்த நிலையா ஏக்க பெருமூச்சின் விளையா. நான் எழுதுனது அந்த காலத்தில். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இதை சொன்னீங்க 6 ராகத்தில் பாட்டு போட்டு கொடுக்குதுங்க. 6 ராகத்தில் முதல்ல ஃப்ளூட்டில் அப்படி வந்துட்டு கிட்டாரில் போயிட்டு ஒரு பெண் வாய்ஸில் ஆரம்பித்து கோரஸோடு சேர்ந்து, நான் ரெக்கார்டிங் ரூம் போல சிங்கரை பார்க்கல, மியூசிக் சொல்லலை, எதுவும் பண்ணலை. நான் சொன்னேன், அது கொடுத்துருச்சு. அவர் ஆமாம், நான் இப்போ நீங்கள் நம்மளே எங்களுக்குள்ளே போட்டு காட்டி விடுவேன். உங்களுக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது. அவர் அடுத்தோடு சொன்னார், நீங்கள் என்ன ராகத்தில் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த ராகத்தில் கொண்டு வரதுக்கான அடுத்த நிலை நடக்குதான். இதை முகாரி ராகத்தில் போடேன், இதை மோகன ராகத்தில் போட்டுன்னா போட்டுருமா. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ கற்பனை குறைஞ்சி போதில்லைன்னு. இல்லை, அந்த கற்பனை குறையாமல் இருக்கிறது என்னன்னு கேட்டால் நம்ம என்ன இன்புட் பண்ணுறோமோ அதுதான் கொடுக்க போகுது. நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு வேலை வாய்ப்பு அதிகம் தெரியுமா? ஏன் நம்ம அமெரிக்காவில் அதிகமாக நம்ம சொன்னாங்கல்ல, ஸ்காலர்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, ஏன் தெரியுமா? அவன் யோசிக்காத அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஒரு அதிர்ச்சியான தகவல் இருந்துறீங்களா? சீனர்கள் அதிகமாக தமிழ் படிக்கிறானா. இப்போ நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு பேட்டியில் பார்த்தேன். ஏன் தெரியுமா? கணக்கு போடுற அறிவு நம்ம தமிழ் மொழியில் இருக்காங்க. கணக்கு போடுற அறிவை காலங்காலமாக வளர்த்து வச்சிருக்கோம். நம்ம எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம்ங்கிறோம் இல்லையா? எண்ணன்ப ஏன் எழுத்தன்ப விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்குன்னு சொல்கிறோம்ல. அவன் நினைக்கிறான் ஒரு நாளைக்கு எல்லா மொழியும் அழிஞ்சிட்டாலும் தமிழ் மொழி இருக்கும், அப்போ நம்ம இந்த உலகத்தை ஆளலாம்னு சீனாக்காரன் நினைக்கிறான். நம்ம இந்த மொழியை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். சரி, முடிச்சிடலாம். இவையெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு, அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய மைனஸ். அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டு, இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய இது படிக்கற்கள், தடைக்கற்கள். என்ன செய்யலாம்?
என்ன செய்யலாம்னா செல்ல தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இப்போவே இந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, பிரசங்க வைராக்கியம், மயான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், ஒரு 3 நாள் இருக்குது நம்ம ஊரில், தெரியுமா? பிரசங்க வைராக்கியம்னு என்ன தெரியுமா? ஒருத்தர் அருமையாக பேசி துறவரத்தை பற்றி சொன்ன உடனே அப்படியே துறவரத்தை மேற்கொள்ளணும்னு நினச்சி அங்கே வரைக்கும் போயிட்டு இப்படி அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்களாம். ஒருத்தன் சாமியாரா போகிறேன்னு தினம் சொல்லிட்டு போகிற போக்கில் செப்பத்துக்கு உள்ள வீட்டு போயிருக்கான். நீ தான் சாமியாரா போகிற, உனக்கு என்ன அதை பற்றி? இது பிரசங்க வைராக்கியம். பிரசவ வைராக்கியம்னு என்ன தெரியுமா? வலி வேதனையில் இருக்கக்கூடிய பெண்ணு இனிமேல் பிள்ளையே பெறக்கூடாதுன்னு நினைப்பாளாம். அதுலேயும் தர்மாஸ்பத்திரியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் கோபத்தில் புருஷனை அந்த வைவாங்களா, ஆசமாக போகிற பையன் இதனால தான் அப்படி இப்படின்னு. குழந்தை பிறந்த உடனே அவரை கூப்பிடுங்க அப்படிமாங்க. எவரை? அந்த நரசம்மா கேட்குமா, அந்த நாசம்மா போகிற வேலையான்னு கேட்குமா. அவர் வருவாராம், அட ஆம்பளை பிள்ளையா, சரி பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன், எங்கள் அம்மா வந்து பிறப்பான்னு நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அதுக்கு என்ன, அப்புறம் பெற்றுக்கிடுவோம் அப்படிமா. இப்போ இன்ன வரைக்கும் என்ன சொல்லிச்சு? இதுக்கு பேர் பிரசவ வைராக்கியம். வேண்டான்னு நினச்சிட்டு அடுத்த நிமிஷமே அது மாறி போகும். இது போல் நமக்கு இப்படி ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு, செல்லை பயன்படுத்த மாட்டேன், லைட்டை பயன்படுத்த மாட்டேன், காரில் ஏறி பயணப்பட மாட்டேன், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நம்ம நீங்கள் இங்கே அந்த காலத்தில் நான் கண்ட சொர்க்கமோ மீண்ட சொர்க்கமோ ஒரு படம் வந்துச்சு. அதில் தங்கவேலை மேலே ஒத்து கூப்பிட்டு போயிடுவாங்க, பார்த்துருப்பீங்க அந்த படம். அவர் டிரான்சிஸ்டர் கொண்டு போயிருப்பார், அதில் சிலோன் ரேடியோ பாடும். அதில் அவர் எடுத்துக்கிட்டு, எப்பா மயில் வாகனம் நீ இங்கேயே வந்துட்டியா அப்படிம்பார். அந்த காலத்தில் KS ராஜா மாதிரி மயில் வாகனம்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அறிவிப்பாளர். இப்போ பாருங்க, நம்ம இமயமலைக்கு போனாலும் அங்கேயும் டவர் கிடைக்குதுன்னு காட்டுறாங்க, விளம்பரத்தில் காட்டுறான்ல, இமயமலைக்கு போனாலும். இப்போ இதெல்லாம் இருக்குது. இதில் நாம் நம்முடைய சுய கட்டுப்பாட்டோடையும் இது வேணாங்கிற சில விஷயங்களோடையும் இதில் நம்மளோடு சேர்ந்து அரசாங்கமும் ஒத்துழைக்கணும். அதுக்கு நம்ம சில வேண்டுதல்களை வைக்கணும். 10 மணிக்கு மேலே சில நாட்டில் டிவி ஓடாதுங்க. அரபு நாடுகளில் சில நாட்டில் வாட்ஸ்அப் கிடையாதுங்க, தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம தானே செய்ய போகிறோம். இது போல் வந்துட்டால் நல்லது. வர்ற வரைக்கும் இதை படிக்கல்லாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தடைக்கற்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.